சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒருமுறை நாங்கள் விருதுகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். இன்றைய விருதுகள் நிகழ்ச்சி இன்று சர்வதேசத்தில் அதேபோல இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற சர்வதேச மயப்படுத்தப்பட்ட ஒரு விடயம் தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட இருக்கிறோம். அந்த வகையிலே பேராதனிய பல்கலைக்கழகத்தின் அரசியல் அறிவியல் துறை சர்வதேச உறவுகளுக்கான விரிவுரையாளர் எம் இஜாஸ் எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் விரிவுரையாளர் இஜாஸ். வணக்கம் இந்திரஜித். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் உங்களை அழைத்த போது நினைக்கிறேன் ஏற்கனவே அரசியல் அறிவியல் துறையில் கடந்த வாரம் ஒரு நிகழ்ச்சி இடம்பெற்றிருந்தது. அதில் விரிவுரையாளர் ரமேஷ் பங்கேற்றிருந்தார். அதில் இந்த அரசியலமைப்பு தொடர்பாக நாங்கள் வெகுவாக கலந்துரையாடியிருந்தோம். அந்த நிகழ்ச்சி நிச்சயமாக சாதாரண மக்களுக்கும் இந்த அரசியலமைப்பு எந்த வகையிலே பொருந்தும், எந்த வகையிலே இருக்கிறது என்ற விடயங்கள்லாம் நாங்கள் கலந்துரையாடியிருந்தோம். அந்த வகையிலே இதற்கு அடுத்தபடியாக நினைக்கிறேன் அவரோடு நீங்கள் இணைந்து செயலாற்றக்கூடிய ஒருவர். அதற்கு ஈடாக நினைக்கிறேன் ஒரு வாரத்துக்குள் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. அதாவது இந்த அரசியல் அறிவுத்துறையிலே இருக்கிற நீங்கள் சர்வதேச துறை தொடர்பாக இந்த நிகழ்ச்சியிலே சில விடயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. நன்றி இந்திரஜித். எனக்கு அதாவது இங்கு அழைத்து இந்த உங்களுடைய நிகழ்ச்சியில் விழுதுகள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான அந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்தமைக்கு நீங்கள் சொன்னது போல, அதாவது நீங்கள் அறிமுக பகுதியில் நீங்கள் குறிப்பிட்டது போன்று இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அல்லது ஈரானுக்கும் இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளுக்கு இடையிலான இந்த இடம்பெற்று கொண்டிருக்கின்ற யுத்தம் இப்போ மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அது ஆரம்பித்தாலும் அங்குதான் அது பிரதானமாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றாலும் அது உலகின் ஏனைய பகுதிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. இலங்கை உட்பட கடந்த ஒரு சில நாட்களாக இலங்கை இது தொடர்பில் என்ன சொல்வது, அதாவது உள்நாட்டிலும் அதே போன்று சர்வதேச ரீதியாகவும் அதிகம் கவனம் பெற்று வருகின்றது. ரைட். அதே போன்று இப்போ நீங்கள் அதாவது எழுப்பிய அந்த கேள்விக்கு பதிலாக நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், ஆமாம், நிச்சயமாக ஈரான் சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது ஏற்கனவே பல தசாப்தங்கள், கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் 1979 ஈரானில் ஆயத்துல்லா கொமேனி தலைமையில் ஏற்பட்ட அந்த இஸ்லாமிய புரட்சியை அடுத்து குறிப்பாக அந்த மேற்கு நாடுகள், அமெரிக்கா தலைமையிலான மேற்கு நாடுகள் ஈரானுக்கு எதிரான அதாவது தனிமைப்படுத்தல், சர்வதேச ரீதியில் தனிமைப்படுத்தல், ராஜதந்திர ரீதியிலும் அதே போன்று பொருளாதார தடை போன்ற அந்த நடவடிக்கைகள் ஊடாக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றது. இருந்தாலும் நாங்கள் பார்க்கின்றோம் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஏற்பட்ட இந்த அதாவது முறுகல் அல்லது இந்த பிணக்கு நாங்கள் பார்க்கின்றோம் ஈரானை முன்னரை விடவும் மிக மிக அதிகம் தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. இந்த இடத்துல ஒரு சின்ன கேள்வி. ஈரான் நிச்சயமாக ஒரு இஸ்லாமிய அடிப்படையை கொண்ட நாடு, அதே போல சவுதி அரேபியாவும் இஸ்லாமிய அடிப்படை கொள்கைகளை கொண்ட நாடு தான். இவ்வாறு இருக்கிற போது எப்பொழுது அந்த நாடு அமெரிக்காவுடன் இணைந்து செல்லக்கூடியதாக இருக்கிறது, ஏன் ஈரான் மாத்திரம் இவர்கள் அதை இலக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி. நான் நினைக்கிறேன் இது சுவாரஸ்யமான கேள்வி. அதே போன்று மிக முக்கியமான கேள்வி என்று சொன்னால், இப்போ இந்த விடயம் நாங்கள் பார்க்குறோம். இப்போ 1979 ஈரானில் அந்த அதாவது இஸ்லாமிய புரட்சியின் பிற்பாடு ஏற்பட்ட அந்த ஆட்சி மாற்றம், அதனைத் தொடர்ந்து தான் ஈரான் இஸ்லாமிய குடியரசு என்று அழைக்கப்பட வந்தது. ஆயத்துல்லா கொமேனி தான் அதாவது ஈரானிய மாணவர்களை ஒன்றிணைத்து தான் அந்த புரட்சி ஏற்படுத்தினார். அப்போ அந்த புரட்சி அதாவது பிரதானமாக ஏற்படுத்தப்பட்டதை நாங்கள் பார்க்கின்றோம். ஈரானில் அப்போது இருந்த அந்த ஷா மன்னர்களுடைய ஆட்சி, அது முழுக்க முழுக்க ஒரு மேற்கத்திய மயப்பட்ட ஒரு ஆட்சியாக இருந்தது. அங்கு அதாவது இஸ்லாமிய மதத்துக்கு எந்த ஒரு அதாவது முக்கியத்துவம் அங்கு அளிக்கப்படவில்லை. இப்போ இது ஒரு காரணம். அதே போன்று நாங்கள் பார்க்கிறோம் இந்த ஷா மன்னர்களுடைய ஆட்சி அதாவது அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளுக்கு மிகவும் சாதகமாக இருந்தது என்று சொன்னால் அந்த நாடுகளுடன் தான் கூடுதலான அதாவது நெருக்கமான அந்த உறவை இந்த ஷா ஆட்சியாளர்கள் பேணினார்கள். இப்போ இதன் காரணமாக ஈரானின் அதாவது எண்ணெய் வளங்கள், ஏனைய இயற்கை வளங்கள் தாராளமாக இந்த அதாவது மேற்கத்திய நாடுகளுக்கு அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. அப்போ இந்த விடயங்களை கவனத்தில் கொண்டு தான் நாங்கள் பார்க்கிறோம் ஆயத்துல்லா கொமேனி ஈரான் மாணவர்களை ஒன்று திரட்டி இந்த ஷா மன்னர்களுடைய ஆட்சியை அவர் கவிழ்க்கின்றார். அந்த இடத்துல தான் நாங்கள் பார்க்குறோம் அமெரிக்கா தூதரத்து தெஹ்ரான் நகரில் அமைப்பெற்றிருந்த அமெரிக்க தூதுவராலயத்தையும் இவர்கள் இந்த புரட்சியாளர்கள் அல்லது அந்த புரட்சியில் ஈடுபட்டவர்கள் சுற்றி வளைக்கின்றார்கள். அங்கு கடமையாற்றியிருந்த அமெரிக்க ராஜதந்திரிகள் எல்லாமே இவர்கள் பணைய கைதிகளாக பிடிக்கின்றார்கள். அதுபோக அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகளினுடைய சொத்துக்கள், குறிப்பாக அங்கிருந்த அவர்களுடைய வியாபாரங்கள் அனைத்தும் இந்த ஆயத்துல்லா கொமேனி தலைமையிலான அந்த அரசாங்கம்
தேசியமயமாக்கியது. அப்போ இது நாங்கள் பார்க்குறோம் அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு பாரிய ஒரு அடியாக அது இருந்த அதே நேரம் மறுபுறம் நாங்கள் பார்க்கின்றோம் உலக வல்லரசாக தன்னை காட்டி கொண்ட அமெரிக்காவுக்கு இது ஒரு ராஜதந்திர ரீதியில் அதாவது சர்வதேச ரீதியில் அதாவது அதனுடைய அந்த அதாவது சூப்பர் பவர் என்று சொல்லுகின்ற அதன் அந்த பிம்பத்துக்கு ஒரு அடியாகவும் அது. அப்போ அமெரிக்கா நாங்கள் பார்க்குறோம் ஈரானை பழிவாங்க வேண்டும் என்ற ஒரு திட்டம் அல்லது எண்ணம் நீண்ட காலமாக அமெரிக்காவுக்கு இருந்து ஆனால் அதற்கான அந்த வாய்ப்புகள் நினைக்கிறேன் இப்போது தான் கைகூடி இருக்கின்றது. இந்த விடயத்தில் இன்னும் நான் முதல் கேட்ட கேள்விதான், இந்த சவுதி அரேபியா என்கிற நாட்டையும் அதே போல் ஏனைய இஸ்லாமிய நாடுகளையும் தற்போது அமெரிக்கா கைக்குள் வைத்திருக்கிறது அல்லது அமெரிக்காவுடன் அந்த நாடுகள் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றன. அதே போல் தற்போது ஈரான் அமெரிக்காவுக்கு தாக்குவதற்கு பதிலாக இன்று ஈரானுக்கு தாக்கக்கூடிய நாடுகளாக இருக்கின்ற நாடுகள் இப்பொழுது இஸ்லாமிய நாடுகளாக இருக்கின்றன. குறிப்பாக கட்டார், குவைத், அதே போல ரஷ்யா, சவுதி அரேபியா போன்ற நாடுகள் தான் இருக்கின்றன. இந்த வகையில் தற்போது இந்த கொள்கை அடிப்படையில் இந்த இஸ்லாமிய கொள்கை அல்லது இஸ்லாமிய குடியரசு என்ற கொள்கையிலும் நீங்கள் பார்க்கிற போது, நீங்கள் சொல்கிற விதத்தை பார்க்கிற போது இது ஒரு பொருளாதார மயப்படுத்தப்பட்ட ஒரு பிரச்சனையை ஒழிய இங்கு கொள்கை ரீதியான பிரச்சனைகள் இல்லை என்றது. மத ரீதியான பிரச்சனை இல்லை. இதில் இந்திரஜித் என்னென்னு சொன்னால், நீங்கள் சொல்வது போல் பொருளாதார காரணி என்பது ஒரு மிகப்பெரிய காரணி. அதுக்கு சமமான மற்றொரு காரணி தான் அதாவது இஸ்லாம் மதம் அல்லது சமயம் என்று சொல்வது. இப்போ இங்கே நாங்கள் ஈரானையும் சவுதி அரேபியாவை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரம் இப்போ நீங்கள் எழுப்பியது போன்று ரெண்டுமே மத்திய கிழக்கு நாடுகள். ஆனால் சவுதி அரேபியா அமெரிக்காவுடன் மிக நெருக்கமான உறவை கொண்டிருக்கின்றது. ஆனால் ஈரான் அமெரிக்காவில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அப்போ இது ஏன் என்று சொல்லித்தான் நீங்கள் அந்த கேள்வி எழுப்பினீங்க. நான் அந்த கேள்விக்கான ஒரு பகுதி, இந்த விடையின் ஒரு பகுதியை தான் நான் இதுக்கு முதல் சொன்னேன். இப்போ அடுத்த பகுதி இப்போ நீங்கள் கேட்ட அந்த கேள்வியோடு நான் தொடர்புபடுத்தி நாம் சொல்லலான்னு சொல்லி நான் விரும்புகிறேன். இப்போ இதில் இங்கே என்னென்னு சொன்னால், இப்போ இஸ்லாம் மதத்தை எடுத்துக்கொண்டால் இப்போ உங்களுக்கும் தெரிந்திருக்கும், பலருக்கும் இப்போ தெரிந்த ஒரு விஷயம்தான். இப்போ அதில் 2 பிரிவுகள் இருக்கின்றன. அதாவது ஷியா என்ற ஒரு பிரிவு, அதே போல் சன்னி என்று சொல்ல, அதாவது சுன்னத் வல் ஜமாத் என்று. ஈரானை பொறுத்தவரையில் ஈரான் தான் இந்த ஷியா என்று சொல்லுகின்ற அந்த பிரிவுக்கு தலைமை தாங்குகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது உலகளாவிய ரீதியில். மறுபுறம் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த சன்னி பிரிவு அல்லது முஸ்லீம்களை சன்னி பிரிவு என்று சொல்கிற அந்த பிரிவுக்கு சவுதி அரேபியா தான் தலைமை தாங்குகின்ற ஒரு நாடாக இருக்கின்றது. அப்போது இதில் உள்ள அதாவது அந்த விடயம் அல்லது பிரச்சனை என்று சொன்னால், இப்போ ஈரானில் அந்த 79ஆம் ஆண்டு இஸ்லாமிய அந்த புரட்சி, அதாவது ஆயத்துல்லா கொமேனி தலைமையில் அந்த புரட்சி ஏற்படும் வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கும் ஈரானுக்கும் எந்த ஒரு பிரச்சனையும், அதாவது அரசியல் ரீதியில் அல்லது இஸ்லாமிய அதாவது இந்த கருத்தியல் கொள்கை ரீதியில் இருக்கவில்லை. ஆனால் எப்போ அங்கே ஆயத்துல்லா கொமேனி தலைமையில் அந்த இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டதோ அன்றிலிருந்து சவுதி அரேபியா அதாவது நினைத்தது என்னென்னு சொன்னால், ஈரானில் ஏற்பட்ட அந்த புரட்சி இஸ்லாமிய புரட்சி என்ற பேரில் அது இடம்பெற்றமையால் இப்போ உலகளாவிய ரீதியில் முஸ்லீம் அல்லது இஸ்லாமிய உலகில் சவுதி அரேபியாவுக்கு இருக்கின்ற அந்த அதாவது செல்வா குறைவடைந்து போயிடும், அல்லது சவுதி அரேபியாவினுடைய அந்த இஸ்லாமிய உலகு மீதான அதனுடைய தலைமைத்துவத்துக்கு அது ஒரு அச்சுறுத்தலாக அல்லது சவாலாகத்தான் சவுதி அரேபியா அதாவது அதை நோக்கியது. நீங்கள் சொல்கிற அதுவரை காலமும் சவுதி அரேபியா தான் இஸ்லாமிய நாடுகளின் மையமாக இருந்தது அல்லது தலைமைத்துவமாக இருந்தது. அதுக்கு முதல் அதில் ஒரு சின்ன போட்டியும் இருந்தது. அதாவது எகிப்தும் அந்த தலைமைத்துவத்தை வகிக்க வேண்டும் என்று சொல்லி போட்டி போட்டது. மறுபுறம் சவுதி அரேபியாவில் அதாவது எண்ணெய் வளம், மசகு எண்ணெய் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டதன் பிற்பாடு திடீரென சவுதி அரேபியாவுடைய பொருளாதாரமும் எழுச்சி அடைகின்றது. அதைத் தொடர்ந்து சவுதி அரேபியாவும் தன்னை ஒரு இஸ்லாமிய அதாவது உலகின் அதாவது தலைமை வகிக்கின்ற ஒரு நாடாக தன்னை காட்டிக்கொண்டது. மறுபுறம் ஈரானும் அதே ஆயத்துல்லா கொமேனி தலைமையில் இஸ்லாமிய உலகுக்கு அதாவது தலைமை ஏற்கின்ற தன்னுடைய அந்த செயற்பாடுகளை முன்னெடுத்தது. உதாரணத்துக்கு சொல்ல போனால், ஈரானில் இஸ்லாமிய புரட்சி ஏற்பட்டதன் பிற்பாடு நாங்கள் பார்க்கின்றோம் அதாவது முஸ்லீம் பெண்கள் அதாவது ஃபர்தா என்று சொல்லுகின்ற அல்லது அபாயா என்று சொல்லுகின்ற அந்த ஆடை கலாச்சாரம், அதனை அடுத்து தான் நாங்கள் பார்க்கின்றோம் உலகின் ஏனைய மத்திய கிழக்குக்கு வெளியில் உள்ள முஸ்லீம் நாடுகளில் அல்லது முஸ்லீம்கள் வாழ்கின்ற நாடுகளில் அதாவது ஒரு ட்ரெண்டிங்கில் அது ஆனது. அதுக்கு முதலெல்லாம் அந்த ஷா மன்னர்களுடைய ஆட்சியில் வெஸ்டர்ன் அந்த ஸ்டைலில் தான் அவங்களோட அந்த ட்ரெஸ் கோட் எல்லாம் இருந்தது. அப்போது இப்படியான அந்த ஈரான் ஆயத்துல்லா கொமேனி தலைமையிலான அந்த ஈரானில் ஏற்பட்ட அதாவது சீர்திருத்தங்கள், இஸ்லாமிய மார்க்க கலாச்சார சீர்திருத்தங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அது இஸ்லாமிய உலகில் அதாவது சன்னி
அதாவது முஸ்லீம்கள் வாழ்கின்ற அந்த நாடுகளில் கூட செல்வாக்கு பெற்றிருந்தது, ஆதரவு பெற்றிருந்தது. அப்போ இது சவுதி அரேபியாவுக்கு ஒரு சவாலாக, அச்சுறுத்தலாக அதை சவுதி அரேபியா கண்ணுற்றது. அதனால தான் நாங்கள் பார்க்கின்றோம், சவுதி அரேபியா என்ன செய்து ஈரானை வந்து சமாளிக்க வேண்டுமாக இருந்தால், ஈரானை வந்து கட்டுப்படுத்த வேண்டுமாக இருந்தால், ஈரானோடு பகைமை பாராட்டுகின்ற அமெரிக்காவோடு நெருக்கமாக செல்ல வேண்டும். சென்றால் தனக்கு ஒரு புறம் பாதுகாப்பு, அதாவது ஈரானிலிருந்து வரக்கூடிய பாதுகாப்பு அச்சுறுத்தலிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ளலாம், மறுபுறம் ஈரானுடைய இந்த செல்வாக்கு, இஸ்லாமிய உலகில் ஈரான் ஏற்படுத்த நினைக்கின்ற அல்லது நிலைநாட்ட நினைக்கின்ற அதனுடைய அந்த செல்வாக்கை கட்டுப்படுத்தலாம் என்ற அந்த நோக்கங்கள் அல்லது திட்டங்களை அடிப்படையாக கொண்டுதான் சவுதி அரேபியா அமெரிக்காவோடு நெருக்கமாக அல்லது நெருங்கி செல்வதற்கு தீர்மானித்தது. நீங்கள் சொல்லுகின்ற போது இந்த சவுதி அரேபியா அல்லது எகிப்து தான் இந்த இஸ்லாமிய நாடுகளின் தலைமைத்துவ நாடாக இருப்பதற்கு முயற்சித்தனர். இந்த இஸ்லாமிய நாடுகளின் தலைமைத்துவ பண்பிலிருந்து அல்லது தலைமைத்துவத்தின் அந்த எடுப்பிலிருந்து எப்போது எகிப்து விலகுகிறது? எனக்கு நினைவிருக்கும் வகையில் இந்த ஒபெக் நாடுகள், அதாவது எண்ணெய் வள நாடுகளாக இருக்கிற போது இந்த எகிப்து தான் மிகவும் செல்வாக்குமிக்க நாடாக இருந்தது. அந்த நேரத்தில் இருந்த அந்த செல்வாக்கு ஏன் எகிப்துக்கு இல்லாமல் போனது? நல்ல நான் நினைக்கிறேன், இந்த அதாவது இப்போ எகிப்து வந்து இஸ்லாமிய உலக அதாவது தலைமை தாங்குவது அல்லது தன்னை ஒரு அதாவது தலைமைத்துவத்தை வழங்குவதற்கான அந்த திறன் தகுதி இருக்கின்றது என்ற அந்த விடயம் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த கமால் அப்துல் நாசர் என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சியாளர், இப்போ அவர் வந்து உண்மையிலேயே அது ஒரு தூய இஸ்லாமிய கொள்கை என்று சொல்வதுக்கும் இல்லை. அவர் வந்து கொஞ்சம் அந்த அதாவது இஸ்லாமிய உலகுக்குள்ளே ஒரு இடதுசாரி ஒரு ஒரு அதாவது சோசியலிச கொள்கையை அவர் பின்பற்றியவர் தான் அதாவது நம்பப்படுகின்றது. என்றால் நாங்கள் பார்க்கின்றோம், அவருடைய அந்த காலத்தில் அதாவது 1950களில் 60களில் தான் அவர் இங்கே எகிப்தில் ஆட்சியில் இருக்கின்றார். அவருடைய காலத்தில் தான் அந்த சுயஸ் கால்வாய் நெருக்கடியும் ஏற்படுகின்றது. அதாவது கமால் அப்துல் நாசர் வந்து திடீரென்று எகிப்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சுயஸ் கால்வாய், அது ஒரு சர்வதேச அதாவது கப்பல் போக்குவரத்துக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பாதை, அதை திடீரென்று அவர் தேசியமயமாக்குகின்றார். அது ஏற்கனவே ஆரம்பத்திலிருந்து பிரித்தானியா மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளினுடைய கூட்டு கண்காணிப்பின் கீழ் தான் அது இருந்தது. இப்போ இவர் கமால் அப்துல் நாசர் என்ன செய்கிறார், திடீரென்று அதை எகிப்தின் அதாவது தேசியமயமாக்கினவுடன் அங்கே பாரிய ஒரு பதட்டம் ஏற்படுகின்றது. அதைத் தொடர்ந்து பிரித்தானியாவும் பிரான்ஸும் ஒன்றிணைந்து எகிப்துக்கு எதிராக போர் தொடுக்கின்றது. அது ஐக்கிய நாடு ஸ்தாபனம் வரைக்கும் போய் அப்புறம் ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தினுடைய அமைதிப்படை வந்து தான் அதுங்க அமைதி மீண்டும் ஏற்படுத்தப்பட்டது. அப்போ இப்படியான அவருடைய அந்த அதாவது அதிரடியான அந்த செயற்பாடுகள், தீர்மானங்கள் நாங்கள் பார்க்கின்றோம். அப்போது இஸ்லாமிய உலகில் இவர் குறித்து ஒரு 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 சாதகமான இவரை போன்ற ஒருவர் தான் என்ன சொல்வது இஸ்லாமிய உலகுக்கு தலைமை அப்படின்ற ஒரு அபிப்பிராயம் ஏற்பட்டிருந்தது என்று சொல்லப்படுகின்றது. பிறகு நாங்கள் பார்க்கின்றோம் அவரை அடுத்து ஆட்சிக்கு வருகின்றார் அன்வர் சாதாத். இவர் வந்து நாங்கள் பார்க்கின்றோம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகளோடு இவர் அதாவது இணைந்து பயணிக்கக்கூடிய அல்லது இஸ்ரேலுடைய அந்த அதாவது இஸ்ரேல் அதுவரைக்கும் எகிப்து வந்து இஸ்ரேலை வந்து அங்கீகரிக்கவில்லை ஒரு நாடாக. ஆனால் முதலாக நாங்கள் பார்க்கின்றோம் அன்வர் சாதாத் உடைய அரசாங்கம் தான் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரித்தது. அதைத் தொடர்ந்து நாங்கள் பார்க்கிறோம் எகிப்துக்கு இஸ்லாமிய உலகில் இருந்த அந்த செல்வாக்கு, அந்த ஆதரவு ஒரே அடியாக சரிந்தது. என்ன காரணம் அதற்கு? அதாவது இஸ்ரேலை ஆதரிக்கும் தீர்மானத்தை அல்லது நிலைப்பாட்டை அன்வர் சாதாத், எகிப்தின் ஜனாதிபதியாக இருந்த அன்வர் சாதாத் எடுத்தமையின் காரணமாக. ஏன் அந்த காலத்தில் இஸ்ரேல் தொடர்பில் ஒரு பாரிய ஒரு அதிருப்தி நாங்கள் பார்க்கணும். குறிப்பாக வந்து மத்திய கிழக்கு அரபு நாடுகள் மத்தியில் இருந்தது. ஏற்கனவே அவங்க வந்து 48ஆம் ஆண்டு ஒரு யுத்தம், மீண்டும் 67ஆம் ஆண்டு ஒரு யுத்தம், திரும்ப மீண்டும் 73ஆம் ஆண்டு என்று சொல்லி 3 யுத்தங்கள் இஸ்ரேலுக்கு எதிராக அரபு நாடுகள் ஒன்றிணைந்து மேற்கொண்டன. அந்த அளவுக்கு இஸ்ரேலோடு அரபு நாடுகள் அதாவது பகைமை கொண்டிருந்தன. இதுக்கு காரணம் அமெரிக்காவோடு எகிப்து உறவாக இருக்கிறது. எனவே தான் இஸ்ரேலை ஒரு நாடாக அங்கீகரிக்கிறது எகிப்து என்று எடுத்துக்கொள்ளலாமா? ஆமாம். என்று சொன்னால் நாங்கள் பார்க்கின்றோம், இந்த எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் ஒரு உடன்படிக்கை கைச்சாத்திடப்படுகின்றது. கேம்ப் டேவிட் ஒப்பந்தம் என்று சொல்வது. அது நாங்கள் பார்க்குறோம் அமெரிக்காவினுடைய மத்தியஸ்தம், அமெரிக்காவின் அனுசரணையுடன் தான் அந்த ஒப்பந்தம் எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் கைச்சாத்திடப்பட்டது. அந்த ஒப்பந்தத்தின் பிற்பாடு தான் எகிப்து வந்து உத்தியோகபூர்வமாக இஸ்ரேலை ஒரு அரசாக, ஒரு நாடாக அங்கீகரிக்கின்ற தன்னுடைய தீர்மானத்தை
வெளிப்படுத்தியது. நாங்கள் இந்த இடத்துல எடுத்துக்கொள்ளாமா, அதாவது இந்த இஸ்லாமிய நாடுகளில் மத்தியிலே இருந்த அந்த ஒற்றுமை, இந்த எகிப்து எப்பொழுது இஸ்ரேலை அங்கீகரித்ததோ அன்று இந்த இடத்திலே ஒரு பிளவு ஏற்படுகிறது என்று? ஆமாம், நாங்கள் அவ்வாறு கூறுவதில் நினைக்கிறேன் எந்த ஒரு அதாவது தவறோ அல்லது மற்றவர்கள் என்ன உடன்பட மாட்டார்களோ என்ற அந்த இதை நான் நினைக்கவில்லை. என்று சொன்னால் எகிப்து வந்து இஸ்ரேலை அங்கீகரிக்கும் அந்த தீர்மானத்தை எடுத்ததன் பிற்பாடு அந்த அரபு நாடுகள் மத்தியில், குறிப்பாக வந்து இஸ்ரேலுக்கு எதிரான அரபு நாடுகளினுடைய ராஜதந்திர அதே போன்று இந்த இராணுவ நடவடிக்கைகள் வந்து கூட்டாகத்தான் இடம்பெற்ற. அப்போ அந்த நேரம் எகிப்து தான் அங்கே முன்னணி நாடாக அரபு நாடுகளுக்கு அந்த இராணுவ மற்றும் ராஜதந்திர அந்த நடவடிக்கைகள் செயற்பாடுகளுக்கு அதாவது முன்னணியில் நின்று செயற்பட்ட ஒரு நாடாக எகிப்து கருதப்பட்டது. அப்போ இஸ்ரேலை அங்கீகரிக்கும் அந்த தீர்மானம் எகிப்தினால் எடுக்கப்பட்டதன் பிற்பாடு அதே அரபு நாடுகள் அல்லது அரபு உலகில் எகிப்து வந்து ஒரே அடியாக தனிமைப்படுத்தப்பட்டது. இப்போ எகிப்து வந்து இஸ்ரேலை ஒரு நாடாக ஒரு இறைமை பொருந்திய ஒரு சுதந்திரமான நாடாக அங்கீகரித்து பல வருடங்கள் சென்றதன் பிற்பாடு தான் ஜோர்தான் என்ற நாடு இஸ்ரேலை அங்கீகரிக்கின்றது. அதன் பிற்பாடு நாங்கள் பார்க்கின்றோம் இந்த ஆப்ரஹாம் உடன்படிக்கையின் கீழ் இந்த அமீரகம் என்று சொல்கின்ற துபாய், அபுதாபி போன்ற நாடுகள் இருக்கின்ற அந்த UAE என்று சொல்கிற அந்த நாடு இஸ்ரேலை வந்து அங்கீகரிக்கின்றது. இதே நம்ம ஒரு விளக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஈராக் அமெரிக்காவுக்கு எதிரான நாடாகத்தான் சத்தாம் ஹுசைன் அங்கு அதிபராக இருந்த போது அமெரிக்காவுக்கு எதிரான கொள்கை தான் கொண்டிருந்தது. என்றாலும் அந்த ஈராக்கை இல்லாமலாக்க வேண்டும் என்ற விடயத்திலே அமெரிக்கா வெற்றி கண்டது. இறுதியிலே தற்போது ஈராக் அமெரிக்கா சார்பு நாடாக அல்லது அமெரிக்கா சொல்லுகின்ற நாடாக இருக்கிறது சாதாரண விடயம். இந்த ஈராக்குக்கும் ஈரானுக்கும் இடையில் ஒரு யுத்தம் இடம்பெற்றது, உங்களுக்கு தெரியும், வளைகுடா யுத்தம். அந்த யுத்தத்திலே நடைபெற்ற எதன் காரணமாக அந்த யுத்தம் ஏற்பட்டது? இந்த அமெரிக்க கொள்கை அல்லது ஏதாவது மேற்கத்திய கொள்கையின் காரணமா அல்லது ஏதாவது மத ரீதியான விடயங்களா? ஈராக் யுத்தத்தை பொறுத்தவரை அதாவது 1980 தொடக்கம் 88ஆம் ஆண்டு வரைக்கும் இடம்பெற்ற கிட்டத்தட்ட 8 வருடங்கள் தான் அந்த நேரடியான அந்த யுத்தம் என்று சொல்லி அந்த 2 நாடுகளும் ஈடுபட்டிருந்தன. ஆனால் இந்த யுத்தம் என்று சொல்கிறது இந்த 8 வருட கால அந்த யுத்தம் இடம்பெற்றமைக்கு பின்புலமாக ஒன்றுக்கும் மேற்பட்ட காரணிகள் செல்வாக்கு செலுத்தியிருந்தன. நீங்கள் சொல்வது போல மத காரணி என்பதும் இருக்கின்றது. ஏன் ஈரானில் வந்து ஷியா என்ற அந்த கொள்கை அப்போது இருந்தது. என்றால் 1979 ஈரான் வந்து என்ன சொல்வது ஒரு இஸ்லாமிய குடியரசு, அதாவது ஷியா மதத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு நாடாக அது மாறியது. மறுபுறம் சதாம் ஹுசைனுடைய ஆட்சி காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் அவர் அதாவது இந்த சன்னி முஸ்லீம் என்று சொல்லுகின்ற அந்த பிரிவை சார்ந்தவர். அவரும் நாங்கள் பார்க்கின்றோம் அவ்வாறு சன்னி முஸ்லீம் பிரிவை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய அந்த அரசியல் கொள்கைகள் அல்லது சித்தாந்தம் வந்து பாத்திசம் என்று சொல்லுகின்ற இந்த சோசியலிசத்தின் அதாவது ஈராக் வகை வடிவம் என்று சொல்லலாம் நாங்கள். ஈராக் வெர்ஷன் ஆஃப் சோஷியலிசம்னு சொல்லி. அப்போ அங்கே வந்து நாங்கள் அந்த உண்மையான இஸ்லாமிய அல்லது சன்னி அதாவது இஸ்லாமிய கொள்கையை கடைப்பிடித்தார் அல்லது அமுல்படுத்தினார் சதாம் ஹுசைன் சொல்லலாது. அப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த அதாவது மத ரீதியான அந்த வேறுபாடுகள் ஒரு காரணமாக இருந்தாலும் அதைவிடவும் முக்கியமான காரணம் நாங்கள் பார்க்கின்றோம் இந்த பொருளாதார வளங்களை கட்டுப்படுத்துறது. யாரு கட்டுப்படுத்துறது? குறிப்பாக இந்த ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடையில் இருக்கிற ஒரு அதாவது நாங்கள் சொல்லுவோம் என்ன வாட்டர்வேஸ்ன்னு சொல்லி, அதாவது இந்த கப்பல் போக்குவரத்து செய்கின்ற ஒரு பாதை, ஷாத் அல் அரபுன்னு சொல்றது. இப்போ இது கால்வாய் போன்றது. அது இப்போ இந்த கால்வாய் கூடாகத்தான் நாங்கள் பார்க்கணும் ஈராக்கில் வந்து அதாவது எண்ணெய் ஏற்றி கொண்டு அந்த கப்பல்கள் வந்து இந்த பாரசீக குடா மற்றது அந்த பெருங்கடல் பரப்பை வந்து அவங்க நுழையணும்னு சொன்னால் இந்த ஷாத் அல் அரபுன்னு சொல்கிற அந்த பாதை கூடாகத்தான் வரணும். இந்த வாட்டர்வேஸ்ன்னு சொல்லுகிற இந்த கால்வாயை ஈராக் சொன்னது அது தனக்கு தான் முழுசாக கட்டுப்படுத்தணும்னு சொல்லி, ஈரான் சொன்னது இல்லை அது தனக்குரியதுன்னு சொல்லி. இப்போ இதுவும் ஒரு காரணம். இப்போ இது போக நாங்கள் பார்க்கின்றோம் ஈரானில் ஒரு பகுதி இருக்கின்றது அரபிஸ்தான் என்று சொல்லி, அல்லது ஈரான் அதை வந்து குசஸ்தான் என்று அழைக்கின்றது. இப்போ இங்கே வந்து ஈரானில் அதாவது பெர்ஷியன் லாங்குவேஜ் அல்லது பாரசீக மொழி பேசுகின்றவர்கள் தான் அதாவது கிட்டத்தட்ட 90% அதிகமானவர்கள். ஆனால் இந்த அரபிஸ்தான் அல்லது இந்த குசஸ்தான் என்று அழைக்கப்படுகின்ற இந்த பிராந்தியத்தில் இருக்கிறவங்க வந்து அரபு மொழி பேசுகின்றவர்கள். இப்போது ஈராக் சதாம் ஹுசைனுக்கு ஒரு தேவை இருந்தது, அந்த பகுதியை வந்து ஈரானின் ஒரு பகுதியாக இருக்கின்ற அந்த அரபிஸ்தானை வந்து ஈராக்கோட இணைத்துக் கொள்ளணும். அப்போ சதாம் ஹுசைன் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் இந்த அரபிஸ்தானில் வாழ்ந்த அந்த அரபு பேசுகின்ற ஈரான் மக்களை அவர் தூண்டி விடுகின்றார், ஈரானுக்கு எதிராக நீங்கள் கிளர்ச்சி செய்யுங்க சொல்லி. அப்படியான அந்த காரணிகள். அது போக நாங்கள் பார்க்கின்றோம் இதே இந்த ஈராக் யுத்தத்தை நாங்கள் பொதுவான வந்து முஸ்லீம் உலகம் அல்லது இந்த மத்திய கிழக்கு அல்லது இந்த அரபு உலகம்னு சொல்லுகின்ற அதனோடு நாங்கள் தொடர்புபடுத்தலாம். அதாவது ஏனி அரபு நாடுகள், சவுதி அரேபியா உள்ளிட்ட ஏனி அரபு நாடுகளுக்கு ஒரு தேவை இருந்தது என்னென்னு சொன்னால்
சதாம் ஹுசைனை வந்து ஆதரிப்பதன் மூலமாக இந்த எழுச்சி பெறுகின்ற அல்லது முஸ்லீம் உலகில் செல்வாக்கு செலுத்த முற்படுகின்ற ஈரானை வந்து நாங்கள் ஒரு கை பார்க்கலாம் என்று சொல்லி. அப்போ அந்த வகையில் சவுதி உள்ளிட்ட நாடுகள் வந்து ஈராக்குக்கு அதாவது நிதி வழங்கியும் அதே போன்று ராஜதந்திர ரீதியிலும் ஆதரவு அளித்திருந்தன. இந்த விடயத்தை அந்த நீங்கள் சொன்னீர்கள், அதாவது சதாம் ஹுசைனின் ஆட்சி சாதாரணமாக சன்னி முஸ்லீமாக இருந்தாலும் கூட அவர் ஒரு இடதுசாரி கொள்கை கொண்டு வந்தார். இதில் ரஷ்யா ஏற்கனவே ரஷ்ய கூட்டமைப்பாக இருந்த நேரத்தில் அந்த செல்வாக்கு, அதாவது இடதுசாரி கொள்கைகளை கொண்ட சமத்துவ நாடுகள், அந்த செல்வாக்கும் அமெரிக்காவுக்கு ஒரு பிரச்சனையாக இருந்ததா? அவ்வாறு நிலைமையை கொண்டிருந்தால் அது ஈராக், அதாவது எண்ணெய் வளம் கொண்டிருந்த ஈராக் ரஷ்யாவோடு இணைந்திருந்தால் அது சமத்துவ நாடுகளோடு இணைந்திருந்தால் அது அமெரிக்காவுக்கு பாதிப்பு என்று. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். நீங்கள் கேட்டதன் மூலமாக தான் எனக்கும் அதை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்பு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதாவது நாங்கள் பார்க்கின்றோம், பொதுவாக இப்போ 1945ஆம் ஆண்டு, அதாவது 2ஆம் உலகப் போர் முடிவடைந்ததன் பிற்பாடு உலகம் வந்து 2 முகாம்களாக அதாவது பிரிவடைகின்றது. அதாவது கருத்தியல் ரீதியில், அதாவது சோசியலிச முகாம் அல்லது கம்யூனிச முகாம் என்று சொல்லி நீங்கள் சொன்னது போல சோவியத் ரஷ்யா தலைமையிலும், முதலாளித்துவ முகாம் என்று சொல்லி அமெரிக்கா தலைமையிலும் 2 முகாம்களாக பிரிந்து தான் அந்த பனிப்போர் அல்லது கெடுபிடி யுத்தம் என்று சொல்லி, அல்லது நாங்கள் ஆங்கிலத்தில் கோல்டு வார் என்று சொல்லி அழைக்கின்ற அந்த யுத்தம் இடம்பெற்றது. அப்போ இந்த காலங்களில், அதாவது கிட்டத்தட்ட 45 வருட காலம் இந்த பனிப்போர் அல்லது கெடுபிடி யுத்தம் இடம்பெற்றது இந்த 2 எதிரெதிர் முகாம்களுக்கு இடையில். இப்போ இதில் பொதுவான அந்த நடைமுறை அல்லது போக்கு என்னென்று சொன்னால், ரஷ்யா, சோவியத் ரஷ்யா எந்த நாட்டை ஆதரிக்கின்றதோ அல்லது எந்த நாட்டின் ஆட்சியாளரை ஆதரிக்கின்றதோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை அல்லது அந்த ஆட்சி அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளை தான் அமெரிக்கா முன்னெடுப்பது வழக்கம். ஆனால் சதாம் ஹுசைனுடைய காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம், ஒரே நேரத்தில் சதாம் ஹுசைனை ரஷ்யாவும் ஆதரிக்கின்றது, சோவியத் யூனியன் ஆதரிக்கின்றது, அதே போன்று அமெரிக்காவும் ஆதரிக்கின்றது. இதுதான் அங்கே உள்ள அந்த ட்விஸ்ட். ஏன்னு சொன்னால், அமெரிக்காவுக்கு ஈரானோட ஒரு தீராப்பாக இருந்தது. அதாவது ஏற்கனவே ரைட், அந்த சதாம் ஆயத்துல்லா கொமைனி தலைமையில் அங்கு இடம்பெற்ற இஸ்லாமிய புரட்சி, அந்த புரட்சியில் அமெரிக்கா வந்து மூக்குடைப்பட்டது, அல்லது ராஜதந்திர ரீதியில் அமெரிக்காவுக்கு அது ஒரு அடியாக விழுந்தது. இப்போது அந்த வகையில் ஈரானுடன் அமெரிக்காவுக்கு ஒரு அதாவது பாரிய ஒரு கோபம் இருந்தது, பழி வாங்க வேண்டும் என்ற ஒரு தேவை இருந்தது. அந்த வகையில் நாங்கள் பார்க்குறோம், சதாம் ஹுசைன் ஈராக்குக்கு எதிராக, அதாவது குறிப்பாக ஆயத்துல்லா கொமைனி தலைமை தாங்கி அந்த ஈரானுக்கு எதிராக அவர் மேற்கொண்ட அந்த செயற்பாடுகளுக்கு அமெரிக்காவும் உதவி செய்தது. மறுபுறம் நாங்கள் பார்க்குறோம், அந்த சித்தாந்த அடிப்படையில் சோவியத் ரஷ்யாவும் ஈராக்குக்கு உதவி செய்கின்றது. இந்த என்ன சொல்வது, இடதுசாரி அல்லது அந்த சோசியலிச அந்த கருத்தியலில் அவங்களுக்கிடையே காணப்பட்ட அந்த அதாவது ஒற்றுமை அல்லது அதாவது அந்த அந்த ஒத்த தன்மை காரணமாக இந்த நேரத்தில் நாங்கள் நினைக்கிறோம், அதாவது மத ரீதியான அல்லது நீங்கள் சொல்கிற அந்த கருத்தியல் ரீதியான கோட்பாடுகள் தான் இன்று உலகத்தை ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. இன்றைய காலத்தை பொறுத்தவரையில் பெரும்பாலும் இந்த முதலாளித்துவ நாடுகள் தான் செல்வாக்கை செலுத்திக் கொண்டிருக்கின்றன என்று சொல்லலாம். ஏற்கனவே சோவியத் ரஷ்யா ஒன்றாக இருந்த போது பின்னர் நிகைல் கோர்பச்சேவ் அவருடைய தலைமையிலே பெரஸ்ட்ரோய்க்கா கொண்டு வரப்படுகிறது, அந்த ரஷ்யா உடைந்து போகிறது. அதன் பிறகுதான் இந்த சமத்துவ நாடுகள் அல்லது இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளின் செல்வாக்கு குறைந்திருக்கிறது. இன்று சீனா வலுவாக இருந்தாலும் கூட அதற்கு ஈடாக இருந்த நாடுதான் ரஷ்யா இன்றும் வலுவாக தான் இருக்கிறது. எனக்கும் கூட அன்றிருந்த அந்த கட்டமைப்பு இன்று இல்லை. எனவே இது முதலாளித்துவ நாடுகளுக்கு பெரும்பாலும் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறது, அவர்கள் நினைத்தபடி செய்வதற்கு. இன்று உலகம் அந்த போக்கில் தான் போய்கொண்டிருக்கிறது. இன்று அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தான் இன்று உலக பேச்சாளராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு அறிவித்தல்கள் தான் உலகில் உறுதிப்படுத்தக்கூடிய தகவலாக இருக்கின்றன. அந்த வகையில் இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் உண்மையாக அவர்கள் ஏன் சில சீர்திருத்தங்களை கொண்டு வந்திருந்தால் இந்த முதலாளித்துவத்துக்கு ஈடாக இன்றைய உலகம் அவர்களுக்கும் வாய்ப்பாக இருந்திருக்குமே. அந்த உலகிலே நீங்கள் யோசித்திருக்கின்ற அந்த சமத்துவம் கொண்டு வரப்பட்டால் நிச்சயமாக இந்த எத்தனையோ பிளவுகள், எத்தனையோ பிரிவுகள், எங்களோட சமூகத்து மத்தியில் இருக்கிற பிரிவுகள் கூட இல்லாமல் போயிருக்கும். நிச்சயமாக இந்த முதலாளித்துவ நாடுகள் இருக்கின்ற போது ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன ஒரு சமூகத்தை பொறுத்தவரையில். ஆனால் சமத்துவத்தை பொறுத்தவரையில் அவ்வாறு இருப்பதில்லை. அந்த வகையில் இந்த ரஷ்யாவோ அல்லது ஏற்கனவே இருந்த சமத்துவ நாடுகளோ ஏன் அவ்வாறான ஒரு கொள்கையை கொண்டு வருவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கவில்லை? அதற்கு எதிராக இந்த முதலாளித்துவ நாடுகள் என்ன விடயத்தை முன்னிறுத்தி கொண்டிருந்தன? ஆமாம், இது நீங்கள் எழுப்புகின்ற அந்த கேள்வி இப்போது நாங்கள் பார்க்குறோம், 1990களுக்கு பிறகு பொதுவாக அமெரிக்க அரசியல் வட்டாரத்திலும் சரி, இப்போ அதே போன்று உலக அரசியலும் சரி, அந்த துறை சார்ந்த ஆய்வாளர்கள் நோக்குநர்களால் அதிகம் கவனம் செலுத்தப்படுகின்ற ஒரு விடயம். குறிப்பாக நாங்கள் பார்க்குறோம், இப்போ பிரான்சிஸ் ஃபுகுயாமா போன்ற அமெரிக்க நாட்டை சார்ந்த அரசியல் துறையை சார்ந்த நிபுணர்கள், இப்போ அவர்களெல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம், அமெரிக்காவுக்கும் இந்த சோவியத்
சோவியத் ரஷ்யாவுக்கும் இடையில் இடம்பெற்ற இந்த பனிப்போர் வந்து 1990களில் 90 ஆரம்பத்தில் முடிவுக்கு வருகின்றது. பெர்லின் சுவர் உடைக்கப்படுகின்றது, சோவியத் ரஷ்யா ஒரே அடியாக வீழ்ச்சி வருகின்றது. அப்போ இதெல்லாமே அந்த பனிப்போர் அல்லது கடுபிடி யுத்தம் முடிவுக்கு வந்த விடயத்தை தான் எங்களுக்கு எடுத்து காட்டுகின்றது. அப்போது இந்த காலகட்டத்தில் இந்த பிரான்சிஸ் ஃபுக்குயாமா போன்றவர்கள் ஒரு ஆய்வினை மேற்கொண்டு அதை வெளியிடுகின்றார்கள். அதற்கு அவர் விட்ட தலைப்பு வந்து தி எண்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி அண்ட் த லாஸ்ட் மேன் சொல்லி, அதாவது வரலாற்றின் முடிவும் இறுதி மனிதனம்னு சொல்லி. இப்போ இந்த இதில் அவருடைய இந்த நூலில் ஆரம்பத்தில் ஒரு கட்டுரையாக வந்தது, பிறகு அதை நூல் வடிவத்தில் அவர் கொண்டு வந்தது. அப்போ இதில் அவர் சொல்லவார் அவருடைய அந்த வாதிட வருகின்ற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பனிப்போர் காலத்தின் போது ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடம்பெற்ற அந்த கருத்தியல் போட்டி என்பது இந்த பனிப்போர் முடிவடைந்ததோடு அது முடிவுக்கு வந்து விட்டது. இந்த போட்டி என்பது அவர் சொல்கிறார் என்னென்னு சொன்னால், தாராள ஜனநாயகம் லிபரல் டெமோக்ரஸிக்கும் இந்த கம்யூனிசத்துக்கும் இடையிலான ஒரு கருத்தியல் ரீதியான போட்டி தான் இது. இப்போ இந்த போட்டியில் வந்து கம்யூனிசத்தை இந்த தாராள ஜனநாயகம் வீழ்த்தி விட்டது அல்லது முற்றுமுழுதாக நிர்மூலமாக்கி விட்டது. ஆகவே இனி வரும் உலகத்தில் தாராள ஜனநாயகம் ஒன்றே மனித குலத்துக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அரசியல் சமூக பொருளாதார கட்டமைப்பு. அதை தவிர அல்லது அதற்கு மாற்றீடாக வேறு எந்த ஒரு கருத்தியலோ அல்லது அந்த கட்டமைப்போ மனித குலத்துக்கு இனி வராது அப்படின்னு சொல்லி அவர் மிகவும் ஆணித்தரமாக ஒரு உறுதியாக அந்த விடயத்தை அவர் அந்த வாதிட்டார். பிறகு அவரே நாங்கள் பார்க்கின்றோம், சீனா போன்ற நாடுகளுடைய எழுச்சியை அடுத்து அவர் சொன்ன அந்த விடயத்தை அவர் என்ன செய்கிறார், அதில் சில திருத்தங்களை சொல்கிறார். என்று சொன்னால் சீனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடாக இருந்தாலும் அது நாங்கள் பார்க்கின்றோம் 2000 ஆண்டாகும் போது அது பாரிய ஒரு எழுச்சியை பொருளாதார ரீதியாக அது ஏற்படுத்தியது. சீனாவை சொல்வார்கள் ஒரு 14 வருடங்களுக்குள் சீனா எழுச்சி பெற்றது என்று. அந்த அளவுக்கு சீனாவின், அதாவது இந்த அளவுக்கு என்று சொன்னால் சீனாவின் வறுமை கோட்டில் வாடிய மக்கள் கிட்டத்தட்ட 3/4 பேர் வறுமை கோட்டில் வாழ்ந்தார்கள். இப்போ இன்று அவர்கள் எல்லோருமே வறுமை கோட்டிலிருந்து வெளியிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு காரணம் நீங்கள் சொன்னது போல் அந்த குறுகிய கால அந்த துரித பொருளாதார வளர்ச்சி. அப்போது ஒரு கம்யூனிஸ்ட் நாட்டில் இது எப்படி சாத்தியமானது? இது போன்ற அந்த அதாவது சீனா போன்ற நாடுகள் இந்த பொருளாதார ரீதியில் அவை அடைந்து கொண்ட இந்த வெற்றி அல்லது இந்த சாதனை தான் நாங்கள் பார்க்கின்றோம். பிரான்சிஸ் ஃபுக்குயாமா போன்ற அமெரிக்க நாட்டு அரசியல் அந்த ஆய்வாளர்களுடைய அந்த அதாவது அவர்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தி கருத்தியலை பொய்ப்பித்திருக்கிறார். ஆனாலும் நாங்கள் சொல்லலாம், சீனா வந்து இப்போ டெங் ஜியாவோபிங்னு சொல்கிற அந்த 1977க்கு பிறகுதான் அவர் வாரார். சீனாவில் வந்து அதாவது மறுசீரமைப்பில் அந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாம் செய்கின்றார். செய்து அதை அடுத்து தான் சீனா வந்து அந்த அதாவது பொருளாதார எக்கனாமிக் பூமிங்னு சொல்லுவாங்க, அதாவது பொருளாதார பூரிப்பு என்று சொல்லுகின்ற அந்த பாதையில் வந்து பயணிக்க ஆரம்பிக்கின்றது. அதற்கு முதல் சீனா வந்து ஒரு இறுக்கமான கம்யூனிச கொள்கையை பின்பற்றிய ஒரு நாடு. ஆனால் இன்றைய சீனா நாங்கள் பார்க்கின்றோம், உண்மையிலே சொல்ல போனால் அது அரசியல் ரீதியில் இன்றுமே கம்யூனிச நாடு தான். ஏன் சீனா மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சி மாத்திரம் தான் நாங்கள் இருக்கின்றது. ஆனால் பொருளாதார ரீதியில் நாங்கள் பார்க்கின்ற போது சீனா கம்யூனிச கொள்கையை அல்லது அதாவது சோசியலிச கொள்கையை பின்பற்றுகின்றது என்பதை விடவும் அது சொல்கிறது இந்த அதாவது மார்க்கெட் எக்கானமின்னு சொல்கின்ற சந்தை பொருளாதாரத்தை தான் அது பின்பற்றுகின்றது. அப்போ அது ஒரு வகையான அந்த ஹைபிரிட் இந்த கலப்பு ஆட்சி முறை போன்ற ஒன்று தான் இன்றைக்கு நாங்கள் சீனாவில் காணுகின்றோம். இன்றைய பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் இந்த முதலாளித்துவ பொருளாதாரம் அதே போல் சமத்துவ பொருளாதாரம் என்று சொல்லப்படுகின்ற சீன பொருளாதாரம், அதே போல் ஏனைய கலப்பு பொருளாதாரம் எங்களை பொறுத்தவரை இலங்கை இந்திய நாடுகளே கலப்பு பொருளாதாரம் சொல்லுவோம். இந்த வகையில் எந்த நாடு மிகவும் செல்வாக்கான நாடாக இருக்கிற பார்க்குற போது ஜனநாயக நாடுகள், அதாவது முதலாளித்துவத்தை கொண்டிருக்கிற நாடுகள் தான் இன்று பலமான நாடுகளாக இருக்கின்றன. அதுபோல் சீனாவை பொறுத்தவரையில் சீனா உண்மையாக இப்பொழுது அமெரிக்காவுக்கு ஈடுகொடுக்கக்கூடிய நாடாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த கலப்பு நாடுகள் இவை சில வேளைகளில் தாங்கள் முதலாளித்துவ கொள்கையை பின்பற்றுகிறோம் என்று சொல்கின்றன அல்லது சமத்துவ கொள்கையை பின்பற்றுகிறோம் என்று சொல்கின்றன. இது எந்த அளவுக்கு சாத்தியமானது? நீங்கள் சொல்கிறபடி இந்த கருத்தியல் ஏற்கனவே பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது தாராள ஜனநாயகவாதம் தான் இனிமேல் இருக்கும் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு சில வேளைகளில் இப்போ இலங்கை பொறுத்தவரையில் கூட சில விடயங்களில் இந்த சமத்துவ கொள்கையை சாத்தியமாக இருக்கின்றன. அதாவது முழுமையாக முதலாளித்துவ கொள்கையை பின்பற்ற முடியாத நிலையில் இலங்கை சில வேளைகளில் இருக்கிறது. இது எந்த அளவுக்கு உலக நடைமுறையில் இருக்கிறது? நான் நினைக்கிறேன் நீங்கள் இப்போ கேட்குற கேள்விக்கும் இதுக்கு முதல் கேட்ட கேள்விக்கும் இடையில் ஒரு தொடர்பு இருக்கின்றது. அதாவது இப்போ கம்யூனிச உலகம் இந்த முதலாளித்துவ உலகம் வந்து இப்போ தன்னை வந்து முதலாளித்துவ உலகம் என்றோ அல்லது முதலாளித்துவ நாடு என்றோ தன்னை அடையாளப்படுத்தி கொள்வது விரும்பலை. மாறாக அவர்கள் இப்போ பயன்படுத்துகின்ற அந்த வார்த்தை அல்லது அந்த இது ஸ்லோகன் அல்லது சொற்பிரயோகம் என்று சொன்னால் லிபரல் டெமோக்ரஸி, தாராள ஜனநாயகம். இப்போ அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கு நாடுகள் எல்லாமே நம்மை தாராள ஜனநாயக நாடுகள் என்று சொல்லித்தான் அழைத்துக் கொள்கின்றன. அதில் என்ன சொல்வது பெருமைப்படுகின்றன.
தங்களுடைய அடையாளமே அதுதான் என்று சொல்லி. சரியா? அதே போல நாங்கள் பார்க்கின்றோம் கம்யூனிஸ்ட் நாடுகள் அல்லது சோசியலிச நாடுகள் உரிய காலத்தில் அந்த உரிய சீர்திருத்தங்களை நீங்கள் சொன்னது போன்று மேற்கொண்டிருந்தால் இன்று வரைக்கும் அந்த சோசியலிச அல்லது கம்யூனிஸ்ட் நாடுகள் என்ற அந்த அடையாளத்தை அவற்றால் தக்க வைத்து கொண்டு இன்று பொருளாதார ரீதியில் இன்று அவை அதாவது நின்று நிலைத்திருக்கும் என்று சொல்லி. இப்போ இந்த விடயத்தை இந்த முதலாளித்துவ நாடுகள் நாங்கள் பார்க்கின்றோம் கச்சிதமாக ஆரம்பத்திலிருந்து செய்து வந்திருக்கின்றன. அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் இப்போ இந்த முதலாளித்துவம்னு சொல்கிறது இந்த ஐரோப்பாவில் ஏற்பட்ட 17-18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியை அடுத்து தான் அது ஒரு பாரிய ஒரு சக்தியாக அது எழுச்சி வருகின்றது. அதாவது அரசியல் ரீதியில், பொருளாதார ரீதியில், சமூக கலாச்சார ரீதியில் கூட இந்த முதலாளித்துவம் வந்து தன்னை அதாவது விரிவுபடுத்துகின்றது, நிலைநிறுத்திக் கொள்கின்றது. சரியா? இப்போ ஆரம்பத்தில் இப்போ கார்ல் மார்க்ஸ் குறிப்பிட்டது போன்று முதலாளித்துவம் வந்து பாட்டாளி மக்களின் உழைப்பை சுரண்டுகின்றது. அவர்களினுடைய உழைப்பினால் கிடைக்கக்கூடிய மிகை லாபத்தை அவர்கள் தங்களுடைய பாக்கெட்டில் போட்டுக்கொள்கிறாங்க. இவங்களை வந்து அதாவது அடிமைப்படுத்துகின்றார்கள். இவர்களுக்கு உரிய வசதி வாய்ப்புகளை இவர்கள் தொழில் செய்யும் இடங்களை செய்து கொடுப்பதில்லை. அப்படின்லாம் நிறைய குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டது. இதன் காரணமாகத்தான் தொழிலாளிகள் அல்லது பாட்டாளி வர்க்கம் இந்த முதலாளிமாருக்கு எதிராக ஒரு கட்டத்தில் கிளர்ச்சி செய்வார்கள் அல்லது புரட்சி செய்வார்கள் சொல்லி. ஆனால் இதில் பாருங்க இந்திரஜித், இப்போ கார்ல் மார்க்ஸ் வந்து ஒரு ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர், ஜெர்மன் நாட்டு அரசியல் தத்துவ ஞானி. இப்போ இவர் வந்து இந்த பாட்டாளி வர்க்க புரட்சி பற்றி அவர் எதிர்வு கூறிய போது அவர் சொன்னார் என்னென்னு சொன்னால், அதாவது கைத்தொழில் முதலாளித்துவம் எங்கு அதி உச்சத்துக்கு செல்லுகின்றதோ அங்குதான் இந்த பாட்டாளி வர்க்க புரட்சி இடம்பெறும் சொல்லி. அப்போ இவர் இந்த கருத்து சொன்ன நேரம் ஜெர்மனி அதே போல் இங்கிலாந்து இது ரெண்டுமே கைத்தொழில் இது துறையில் உச்சத்தில் இருந்த நாடு. ஆனால் கடைசியில் இந்த பாட்டாளி வர்க்க புரட்சி உலகில் எங்கே முதலாவது இடம்பெற்றது பார்த்தா ஐரோப்பாவுக்கு வெளியில், அதாவது ரஷ்யாவில் 1917ஆம் ஆண்டு அதாவது லெனின் தலைமையில், விளாடிமிர் இலியச் லெனின் தலைமையில் தான் இடம்பெற்றது. அப்போது அந்த ரஷ்யாவில் அந்த காலத்தில் நாங்கள் பார்க்கணும், அந்த புரட்சி ஏற்பட்ட காலத்தில் அங்கு பாதி ரஷ்ய மக்களில் பாதி பேர் கிராமவாசிகளாக, அதாவது இந்த விவசாய அந்த இதுகளில் தான் அவங்க ஈடுபட்டாங்க. இன்னும் ஒரு அரைவாசி பேர் தான் இந்த நகர்ப்புறங்களில் வாழ்ந்தவர். ஆனால் அங்கு அந்த கம்யூனிஸ்ட் புரட்சி அங்கே ஏற்பட்டது. ஆனால் இதில் ஐரோப்பாவில், அதாவது ஜெர்மனியிலோ அல்லது பிரித்தானியிலும் எங்கும் இடம்பெறவில்லை. அப்போ இதுலேருந்து என்ன விளங்குதுன்னு சொன்னால், இந்த அதாவது முதலாளித்துவம் தன்னை அதாவது இந்த என்ன சொல்வது, அந்த உலக மாற்றத்துக்கு ஏற்ப தன்னை மாற்றி அமைத்தது போன்று இந்த கம்யூனிசம் மற்றும் சோசியலிசம் அல்லது அந்த கொள்கையினை கடைபிடித்த பின்பற்றிய நாடுகள் வந்து அந்த உரிய காலங்களில் உரிய அந்த சீர்திருத்தங்களை செய்யாமல் போனமே ஒரு காரணம். அந்த நாடுகள் வந்து ஒரு கட்டத்தில் அந்த அடையாளத்தை இழக்க நேரிட்டமை. அதில் ஒன்று தான் சோவியத் ரஷ்யா. 1990 ஆகும்போது அது ஒரேடியாக யாருமே எதிர்பார்க்கல. எத்தனையோ அந்த அதாவது சர்வதேச அரசியல், சர்வதேச உறவுகள் குறித்து பல்வேறு கோட்பாடுகளை முன்வைத்த அறிஞர்களுக்கு கூட பெரிய ஒரு அதிர்ச்சியும் ஆச்சரியமும், ஏன் இது இப்படி இடம்பெற்றது சோவியத் இது ரஷ்யாவினுடைய இந்த வீழ்ச்சி. அப்போ அது உள்ளுக்குள்ளேயே அந்த கரையான் அதாவது அரிப்பது போன்று அரித்து கொண்டிருந்தது. இது வெளி உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது. இப்போ நீங்கள் சொன்னது போல மிகைல் கோர்பச்சோவினுடைய அந்த பெரஸ்டோரிக்கா, கிளாஸ்நோஸ்ட் என்று சொல்லுகின்ற அந்த இரட்டை சீர்திருத்தங்கள் அங்கு முன்வைக்கப்பட்டமை நாங்கள் பார்க்கிறோம். சோவியத் ரஷ்யாவை மென்மேலும் பலையினப்படுத்தியது. அதாவது அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட சோவியத் ரஷ்யாவை வந்து மண்டியிட அவர்கள் கொண்டு வந்த அந்த பெரஸ்ட்ரோய்க்காங்கிற திட்டம் வந்து, அதாவது நீங்கள் சொல்கிறபடி இந்த கம்யூனிஸ்டிய கொள்கையை வந்து சீர்திருத்தம் செய்கின்ற கொள்கையா, அல்லது அது என்ன உண்மையாக அவர்கள் எதற்காக அதை அந்த அளவுக்கு கொண்டு வந்தார்கள்? இப்பொழுது ஒரு வீழ்ச்சி வரும் என்று தெரியாத நிலையில் கொண்டு வந்தார்கள், அல்லது வீழ்ச்சி ஏற்பட்டது எதிர்பார்க்காத அந்த வீழ்ச்சி எதிர்பாராத வீழ்ச்சி. ஆனால் ரஷ்ய தலைவர்களுக்கு தெரிந்திருக்கும், அதாவது தங்களுடைய பொருளாதார கட்டமைப்பு வந்து பலையினப்பட்டு கொண்டிருக்கின்றது என்பது தெரிந்திருக்கும். ஆனால் அது ஒரே அடியாக என்ன சொல்வது 1990-91 அது திடீரென இவ்வாறு வீழ்ச்சியுறும்னு சொல்லி அவர்கள் எதிர்பார்த்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த மிகைல் கோர்பச்சோவ் தலைமையில் இடம்பெற்ற அந்த பெரஸ்டோரிக்கா, கிளாஸ்நோஸ்ட் சொல்கின்ற சீர்திருத்தம் அது உண்மையிலேயே ரஷ்யாவினுடைய சொந்த தாமாக அவர்கள் முன்வைத்த அல்லது மேற்கொண்ட ஒன்று அல்ல. மாறாக அமெரிக்காவினுடைய அந்த அழுத்தம், அதே போன்று அமெரிக்காவினுடைய நல்லெண்ணத்தை பெற்றுக்கொள்வதற்காக, அதாவது சோவியத் ரஷ்யா அதாவது இன்னும் சோசியலிசம் அல்லது கம்யூனிச பாதையில் செல்ல பயணிக்கவில்லை. மாறாக அது இந்த முதலாளித்துவ நாடுகள் போன்று ஒரு வெற்றி பாதையில் பயணிக்கிறதுக்கு அது தயாராக இருக்கின்ற என்ற அந்த ஒரு சமிக்ஞையை வெளிப்படுத்துவதற்கான ஒன்றாகத்தான் அதை நாங்கள் காண வேண்டும். என்று சொன்னால் மிகைல் கோர்பச்சோவ் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையே ஒரு நல்ல ஒரு
உறவு ஏற்பட்டது. இந்த அளவு நான் நினைக்கிறேன் இந்த கருத்தியல் ரீதியான திட்டங்கள் நாங்கள் கேட்கிற போது தற்போது இடம்பெறுகின்றது யுத்தம் நிச்சயமாக அமெரிக்கா இஸ்ரேல் ஆகியன ஈரானை ஓரங்கட்ட வேண்டும் என்ற வகையில் இருக்கின்றன. இங்கு ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டு தான் இந்த அணு ஆயுத உற்பத்தியிலே ஈரான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. எனவே தான் நாங்கள் அதை கட்டுப்படுத்த வேண்டும். இந்த அமெரிக்காவுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இந்த ஈரானிலே போய் இந்த அணு ஆயுதத்தை இல்லாமாக்க வேண்டும் என்று? ஏனைய நாடுகள் வெறுமனே இருக்கும் போது ஏன் அமெரிக்காவை மாத்திரம் இந்த விடயத்தை முன்னெடுத்து செல்கிறது? ஆமாம், இது ஒரு என்னென்னு சொல்வது மில்லியனியர் ஒரு கொஸ்டின்னு சொல்லலாம் நாங்கள். அதாவது ஒரு பாரிய ஒரு அது கேள்விக்குறியாக வினாக்குறியாக இன்று பலர் மத்தியிலும் பலர் முன்னாலும் இருக்கின்ற ஒரு விடயம். இதுக்கு பல காரணங்களை நாங்கள் இந்திரஜித் பட்டியலிடலாம். அதில் உண்டு தான் இப்போ அமெரிக்கா நாங்கள் பார்க்கின்றோம் தன்னை ஒரு உலக போலீஸ்காரன் என்ற வகையில் தன்னை அது காட்டிக்கொள்கின்றது. இப்போ நான் சொன்னது போல ஏற்கனவே இந்த பனிப்போர் அல்லது கடுபிடி யுத்தம் முடிவடைந்த பிற்பாடு ரஷ்யா தன்னை அதாவது சர்வதேச விவகாரங்களில் தன்னை அதாவது ஈடுபடுத்திக் கொள்வது அல்லது அதில் தலையீடு செய்வது என்பதை குறைத்துக் கொள்கின்றது. பிறகு புட்டின் இது அதிகாரத்துக்கு வந்ததுக்கு பிறகு அது கதை வேறு. அமெரிக்கா என்ன செய்யுதுன்னு சொன்னால் இந்த பனிப்போர் முடிவடைந்ததன் பிற்பாடு அதில் அமெரிக்கா தான் சொல்வது வெற்றி வாகை சூடிய நாடாக மாறுகின்றது. அப்போ அன்றிலிருந்து நாங்கள் அதை சொல்கிறது அதேச அரசியல் உறவுகள் அந்த பாடத்துறையில் சொல்கிறது, அதாவது ஒரு துருவ அரசியல் என்று சொல்லி, அதாவது உலக ஒழுங்குன்னு சொல்கிறது காலத்துக்கு காலம் அதன் கட்டமைப்பு அதாவது மாற்றமடைந்து வந்திருக்கின்றது. இப்போ 2 உலகமா யுத்தங்களுக்கு முதல்ல அது பல்துருவமாக இருந்தது. அதாவது ஐரோப்பிய நாடுகள் ஒன்றுக்கு மேற்பட்ட, அதாவது பிரித்தானியா என்றும் ஜெர்மனி அல்லது பிரஷ்யா என்று சொல்வது அந்த காலத்தில், அதே போல் ஃப்ரான்ஸ் என்று சொல்லி மறுபுறம் ரஷ்யா என்று சொல்லி 3 அல்லது 3க்கு மேற்பட்ட நாடுகளை மையப்படுத்தி தான் அந்த உலக ஒழுங்கு காணப்பட்டது. அப்போ அதை சொல்கிறது நாங்கள் பல்துருவம்னு சொல்லி. அந்த முறைமை 2ஆம் உலக போருக்கு பிறகு இருதுருவ முறையாக மாறுகின்றது. அதாவது அமெரிக்காவும் சோவியத் ரஷ்யாவும் தான் முழு உலகையும் என்ன செய்கின்றது தங்களுடைய கட்டுப்பாடு அல்லது ஆதிக்கத்தில் கொண்டு வருகின்றது. கடுபிடித்ததுக்கு பிறகு ரஷ்யாவினுடைய தோல்வி வீழ்ச்சியை அடுத்து அமெரிக்கா மாத்திரம் அங்கு தனித்து செல்வாக்கு ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒரு சக்தியாக மாறுகின்ற. அதை நாங்கள் சொல்வது ஒரு துருவ அரசியல் என்று சொல்லி. அப்போ இந்த ஒரு துருவ அரசியல் 1990களிலிருந்து நாங்கள் காண்பது அது இன்று மெதுவாக மாற்றத்துக்கு உள்ளாகி வருகின்றது. பல்துருவ முறைமை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இருந்தாலும் அமெரிக்கா தன்னுடைய இந்த உலக போலீஸ்காரன் என்கின்ற அந்த இமேஜ் தொடர்ந்தும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. அது ஒரு புறம். அது காரணம், அதாவது இப்போ அமெரிக்காவுக்கு நட்பு நாடுகள் அல்லது அமெரிக்காவின் கொள்கையை அரசியல் பொருளாதார கொள்கைகளை ஒத்த நாடுகளோடு அமெரிக்கா நட்பு பாராட்டுறது என்பது. இப்போ ஈரான் அவ்வாறல்ல. ஈரானுடைய கொள்கைகள் சித்தாந்தங்கள் அமெரிக்காவோட எப்போவுமே அதாவது முரண்படுகின்ற ஒன்று. அடுத்தது நாங்கள் பார்க்கின்றோம் அமெரிக்காவுக்கு ஈரான் மீது ஒரு அதாவது என்ன சொல்லுது அன்செட்டில் ஒரு ஒன்று இருக்குது, அக்கவுண்ட்ஸ், அதாவது முடிவு கொண்டு வரப்படாத ஒரு கணக்கு இருக்கின்றது. அதுதான் அந்த 1979 அந்த புரட்சி, ஈரானில் ஏற்பட்ட அந்த புரட்சி, அதில் அமெரிக்காவுக்கு ஏற்பட்ட அந்த அதாவது ராஜதந்திர ரீதியில் பொருளாதார ஏற்பட்ட அந்த பின்னடைவு. இப்போ இதுக்கெல்லாம் அமெரிக்கா ஈரானை அதாவது பழி தீர்க்கணும் என்ற ஒரு தேவை இருக்கின்றது. இது எல்லாவற்றுக்கும் மேலாகத்தான் நாங்கள் பார்க்குற மிக முக்கியமான தற்காலத்தில் நன்கு அதாவது கூடுதல் தாக்கம் செலுத்துகின்ற ஒரு விடயம் என்னென்னு சொன்னால் இஸ்ரேல். இப்போ உங்களுக்கு தெரியும், இஸ்ரேல் என்று சொல்கிறது மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்காவின் நலன்களை கிட்டத்தட்ட ஒரு குட்டி அமெரிக்கான்னு நாங்கள் சொல்லலாம். இஸ்ரேலில் சைஸ் நிலப்பரப்பு சிறியது, சனத்தொகையும் கிட்டத்தட்ட ஒரு 50 லட்சத்துக்குள்ளே தான் இருப்பாங்க. இஸ்ரேல் அதாவது யூதர்கள் அதிகம் அமெரிக்காவில் வாழ்கிறாங்க, அங்கேயும் 50 லட்சம் பேர். அப்போ ஒரு சிறிய நாடாக இருக்கின்றது. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் சுற்றி இருக்கின்ற அரபு நாடுகள் அனைத்தினதும் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கின்றது 1948ஆம் ஆண்டிலிருந்து. இப்போ இஸ்ரேல் உருவானது ஆண்டிலிருந்து. இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னு சொன்னால், ஒரு புறம் பிரித்தானியாவும் ஆரம்பத்திலிருந்து இஸ்ரேலுக்கு அனைத்து வகையான அந்த ஆதரவையும் உதவியும் செய்து வருகின்றது. அதை விடவும் அமெரிக்கா. அமெரிக்காவில் நாங்கள் பார்க்குறோம் இப்போ இருக்கிற ஜனாதிபதி குறிப்பாக இப்போ அமெரிக்காவில் குடியரசுக் கட்சி, ஜனநாயக கட்சி என்ற 2 பிரதான கட்சிகள் இருக்கின்றன. இவை தான் மாறி அங்கு ஆட்சிக்கு வரும். இப்போ இருக்கிறது குடியரசுக் கட்சி. இப்போ குடியரசுக் கட்சியினுடைய இந்த ஆதரவு தளம்னு சொல்கிறது நாங்கள் பார்க்கின்றோம் அங்கே இருக்கின்ற இந்த கிறிஸ்டியன் இவாஞ்சலிக்கல்ஸ்ன்னு சொல்லுகின்ற அந்த அதாவது கிறிஸ்தவ அடிப்படைவாத அந்த ஒரு மதப்பிரிவு. இப்போ அவர்கள்தான் குடியரசு கட்சியின் அதாவது முக்கியமான ஆதரவாளர்கள். உங்களுக்கு தெரியும், அந்த கூஃபி என்று சொல்லி ஒரு இது இருக்குது, அதாவது கிறிஸ்டியன் யுனைடெட் ஃபார் இஸ்ரேல் என்று சொல்லி
அது ஒரு பெரிய சர்ச் இருக்குது, அந்த சர்ச்சில் தலைவர் பேரும் ஞாபகம் இல்லை. இப்போ அவங்க எல்லாமே குடியரசுக் கட்சியை ஆட்சியை கொண்டு வரத்தில் திரைமறைவில் அவர்கள் கடுமையாக வேலை செய்வார்கள். அப்போ அப்படி இருக்கும்போது இப்போ இஸ்ரேலை வந்து ஈரான் தொடர்ந்து மிரட்டி வருகின்றது. அதாவது ஆயத்துல்லா கொமைனி ஆட்சிக்கு வந்ததில் இருந்து அல்லது இந்த ஆயத்துல்லான்னு சொல்லுகின்ற அந்த ஆட்சியாளர்கள் ஈரானில் ஆட்சியில் இருந்து வந்த அந்த காலம் நெடுகிலும் ஒன்று, அதாவது இஸ்ரேலை நாங்கள் தரைமட்டமாக்குவோம், இஸ்ரேலை வந்து உலக வரைபடத்திலிருந்து நாங்கள் அழித்தொழிப்போம் அப்படின்ற எல்லாம் சவாடல் விட்டு வருகின்றோம். அப்போது இது என்னென்று சொன்னால் இஸ்ரேலுக்கு ஒன்று, அதாவது 2-3 வழிகளில் ஒரு சாதகமாக அமைகின்றது, அனுகூலமாக அமைகின்றது. ஒன்று, மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது வளைகுடா நாடுகளில் ஏனைய நாடுகளை இஸ்ரேல் வந்து தன்னை கைக்குள்ளே அது கொண்டு வந்து விட்டது அல்லது கைக்குள்ளே போட்டுக்கொண்டது. இப்போ UAE இஸ்ரேலுடன் அப்ரஹாம் அக்கோர்ட்னு சொல்கிற அதனூடாக இஸ்ரேலோட இப்போ இணக்கமாயிட்டு, ஜோர்தானும் இஸ்ரேலை ஏற்றுக்கொண்டு விட்டது, எகிப்தும் அங்கீகரித்து விட்டது. இப்போ சவுதியும் கட்டார் மட்டும்தான் அங்கே இருக்குது. சவுதியோடையும் இன்றைக்கு நாளைக்கு அந்த அப்ரஹாம் அக்கோர்ட்டில் சவுதி கைச்சாத்தில் இருந்த நேரம் தான் இப்போ அது வந்து குழப்பி அடிக்கப்பட்டு விட்டது. அப்போ இஸ்ரேல் பார்க்குது என்று சொன்னால், இப்போ ஈரானை வந்து ஒரு கை பார்த்தால் அல்லது ஈரானை வந்து கொஞ்சம் தட்டி வைத்தால் தனக்கு, அதாவது மத்திய கிழக்கு அந்த பிராந்தியத்தில் தான் அங்கே அதாவது என்னென்னு சொல்கிறது அங்கே சர்வதேச உறவுகளில் அந்த ஹெஜமன் என்று சொல்லி, அதாவது அந்த வல்லாதிக்க அரசு என்ற அந்த இது. அப்போது இதுக்கு ஈரான் வந்து தொடர்ந்தும் தடையாக அச்சுறுத்தலாக இருக்கின்றது. அப்போ இந்த தடையை நாங்கள் நீக்கணும்னு சொன்னால் அமெரிக்காவை இந்த இதுக்குள்ளே கொண்டு வரணும். இந்த சதுரங்க விளையாட்டுக்குள்ளே அமெரிக்காவை கொண்டு வந்தால் இதை அதாவது விஷயத்தை இந்த சோழியை வெற்றிகரமாக முடிக்கலாம் என்று கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதுதான் சொல்கிறது. இப்போ அமெரிக்காவில் இந்த அரசியல் வட்டாரத்திலும் சரி, அமெரிக்காவினுடைய இந்த காங்கிரஸ் சட்டமன்றத்திலும் சரி, இந்த ஒரு சூடான விவாதம் போய் கொண்டிருக்குது. இந்த யுத்தம் வந்து அதாவது நாங்கள் கட்டாயம், அதாவது நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தத்தில் நாங்கள் இதில் அந்த யுத்தத்தை செய்கின்றோமோ, அல்லது அது சொல்லுவாங்க என்னென்னு சொன்னால் வார் ஆஃப் சாய்ஸ்ன்னு சொல்லி, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட யுத்தம். அதாவது அமெரிக்கா ஒரு என்ன சொல்வது, அமெரிக்க நலன்களுக்கு வேண்டப்படாத ஒரு யுத்தத்தை இப்போ செய்யுது. அதாவது இன்னொரு நாட்டினுடைய தேவை, இன்னொரு நாட்டினுடைய நலனுக்கு சேவகம் செய்வதற்காக அமெரிக்கா இந்த யுத்தத்தை வலிந்தெடுத்திருக்கின்றது. அதாவது அமெரிக்க நலன்களை பாதுகாக்கிற ஒரு நாட்டுக்காக அமெரிக்கா இன்று யுத்தம் செய்ய வேண்டியிருக்கிறது. நினைக்கிறேன் இந்த நேற்று சொல்லப்பட்ட விடயங்கள், அதாவது சர்வதேச நிபுணர்கள் சொல்லுகிற விடயம், இந்த தற்போது இன்னமும் இஸ்ரேலை பொறுத்தவரையில் இன்னும் இலக்குகள் இருக்கின்றன. அதாவது ஈரானை இன்னும் பல மடங்கு வீழ்ச்சிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்ற இலக்கு இஸ்ரேல் கொண்டிருக்கிறது. ஆனால் அமெரிக்கா சொல்கிறது இத்தோடு முடித்துக் கொள்வோம், நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகலாம் என்று. இப்பொழுது ஈரானுடைய உளவுத்துறை அமெரிக்க உளவுத்துறையுடன் பேசியதாக ஒரு தகவல் அது இஸ்ரேலுக்கு சென்றிருக்கிறது. இஸ்ரேல் இதில் ஒரு முரண்பட்டிருக்கிறது. எவ்வாறு எங்களுக்கு தெரியாமல் அமெரிக்கா போய் இந்த ஈரான் உளவுத்துறையுடன் பேச முடியும் என்று. இது உள்ளார்ந்த ஒரு பேச்சாக இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று எங்கேயோ நடந்திருக்கிறது. நீங்கள் சொல்கிறபடி இந்த இஸ்ரேலுக்கு இன்னும் தேவைகள் இருக்கின்றன, ஈரானை முடக்க வேண்டும் என்று. அமெரிக்கா நிச்சயமாக அதற்கு வழிவிட வேண்டும் அல்லது ஒத்துழைக்க வேண்டும் என்ற கட்டத்தில் இருக்கிறது. என்றால் நேற்று உங்களுக்கு தெரியும், இப்பொழுது இராணுவ கட்டமைப்பை மாத்திரமல்ல, ஈரானுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை கூட இன்று இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்கி கொண்டிருக்கின்றன. குறிப்பாக நினைக்கிறேன் 12,000 இருக்கைகளை கொண்ட ஒரு விளையாட்டு வளாகம் ஒன்று முழுமையாக நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. இது யுத்த போரியல் வரலாற்றிலே எந்த அளவுக்கு சரியான விதிமுறையை கொண்டு செல்ல என்ற விடையெல்லாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. எனவே இவ்வாறான விடயங்களை பார்க்க போது இந்த யுத்தம் இப்போதைக்கு நிறைவு பெறுமா என்பது எந்த அளவுக்கு, ஏனென்றால் ஐக்கிய நாடுகள் சபை என்ற ஒரு சபை இன்று எவ்விதமான ஒரு அதிகாரம் இல்லாமல் இருக்கிற போது, அந்த சபை சொன்னால் இது நடக்கும் நடக்காது என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் இன்று அந்த சபை எந்த ஒரு கட்டத்தையும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. அவர்களால் எந்த ஒரு உத்தரவையும் பிறப்பிக்கூடிய தன்மையில் அவர்கள் இல்லை. அவர்களில் தற்போது அமெரிக்கா தான் உண்மையாக இதில் தீர்மானிக்க வேண்டும், யுத்தத்தை கொண்டு செல்வதா அல்லது இஸ்ரேலை இந்த அளவுக்கு விட்டு வைப்பதா என்று. இது எந்த அளவுக்கு செல்லக்கூடும் இன்னும் ஈரானை முடக்குகின்ற அளவுக்கு? ஓகே, இப்போ இதில் நாங்கள் இதில் ஒரு சர்வதேச அரசியல், சர்வதேச உறவுகள் கண்ணோட்டத்தை கொஞ்சம் நாங்கள் இதுக்குள்ளே கொண்டு வருவமாக இருந்தால் இந்த விடயத்தை நாங்கள் விளங்கிக் கொள்வது கொஞ்சம் அதாவது இலகுவாக இருக்கும். இப்போ சர்வதேச அரசியலில் ஒரு கன்செப்ட் இருக்கின்றது, அதுதான் அந்த எண்ணக்கரு என்னென்னு சொன்னால், ஆங்கிலத்தில் சொல்லும்போது அது அந்த ரைமிங் அவர், அதாவது மைட் இஸ் ரைட்னு சொல்லி, அதாவது யாருக்கிட்ட பலம் இருக்கின்றதோ, யார் பலசாலியோ
அவன் வந்து செய்கிறது எல்லாமே சரி, அதுக்கு ஒரு சட்டபூர்வ தன்மை இருக்கின்றது என்ற அந்த ஒரு அங்கீகாரம் ஏற்புடைமை வந்து அங்கு கிடைக்கப்படுகின்றது. இப்போ உண்மையிலே பார்த்தால் இப்போ இந்த அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய 2 நாடுகள் இணைந்து ஈரானுக்கு எதிராக மேற்கொண்ட இந்த தாக்குதல், அந்த யுத்தம் வந்து நாங்கள் பார்க்கின்றோம் சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் அது வந்து சட்டவிரோதமானது. ஏன் அமெரிக்கா அவ்வாறான ஒரு தாக்குதலை மேற்கொள்ள வேண்டுமாக இருந்தாலே ஈரான் வந்து ஒரு இறையாண்மை மிக்க நாடு, ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் உறுப்பு நாடு. இப்போ அவ்வாறான ஒரு நாட்டின் மீது தாக்குதல் நடத்தப்பட வேண்டுமாக இருந்தால் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய அனுமதி, அங்கீகாரம் வேண்டும், ஒப்புதல். ஆனால் அது சம்பந்தமாக அமெரிக்கா எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளவில்லை. குறைந்தது பாதுகாப்பு சபையினுடைய ஒப்புதலை பெற்றுக்கொள்வதற்கு கூட அமெரிக்கா முயற்சிக்கவில்லை. இப்போ இது வந்து ஒரு தலைபட்சமான அல்லது சொல்லலாம் இந்த தான் தோன்றித்தனமான ஒரு 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 தீர்மானமும் ஒரு நடவடிக்கையும் இருந்தாலும் நாங்கள் பார்க்கின்றோம் எந்த ஒரு நாடும் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் பாதுகாப்பு சபையில் வீட்டு அதிகாரத்தை கொண்ட எந்த ஒரு நாடோ அல்லது அதற்கு வெளியில் இருக்கிற ஏனைய உலகின் முக்கியமான நாடுகள் எதுவுமே அமெரிக்கா வந்து கண்டிக்கவில்லை. நாங்கள் பார்க்கின்றோம் ஆகக்கூடியது இப்போ பிரான்ஸ், பிரித்தானியா போன்ற நாடுகள் சொன்னது நாங்கள் இந்த யுத்தத்தில் நாங்கள் பங்கெடுக்க மாட்டோம் என்று மட்டுமே சொன்னது தவிர அமெரிக்காவினுடைய இந்த யுத்தம் வந்து பிழையானது, இது வந்து சட்டவிரோதமானதுன்னு சொல்லி அவங்க எந்த பகிரங்கமான எந்த ஒரு அறிக்கையும் விடலை. இந்த ஸ்பெயின் தற்போது எழுச்சி கொண்ட நாடாக, அதாவது ஐரோப்பிய நாடுகளையும் தாண்டி அமெரிக்காவோடு ஒரு நேரெதிரான ஒரு கொள்கைக்கு வந்திருக்கிறது. இந்த யுத்தம் பிழை என்று சொல்கிறது. எதற்காக இந்த ஸ்பெயினுக்கு அந்த அளவுக்கு ஒரு காத்திரமான? ஸ்பெயினை பொறுத்தவரையில் தற்போது அங்கே இருக்கின்ற அரசாங்கம் இந்த இடதுசாரி கொள்கையை கொண்ட அரசாங்கம் என்று தான் கருதப்படுகிறது, அது அழைக்கப்படுகின்றது. இப்போ அது ஒரு காரணம். அதே போல் இந்த காசா யுத்தத்தின் போது இஸ்ரேல் அங்கு மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள், அதாவது ஹமாஸை நாங்கள் தோற்கடிக்கின்றோம் அல்லது ஹமாஸை வந்து நிர்மூலமாக்குகின்றோம் என்ற காரணத்தை சொல்லி இஸ்ரேல் அங்கே மேற்கொண்ட அந்த நடவடிக்கைகள், குறிப்பாக வந்து நாங்கள் பார்க்குறோம் சிலர் வந்து அதை இனப்படுகொலை எல்லாம் சொல்கிறாங்க. சரி, அப்போ அதற்கு அமெரிக்கா வந்து துணை நின்றது. இப்போ இது போன்ற காரணங்களும் ஸ்பெயின் வந்து இவ்வாறான ஒரு அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடு எடுப்பதற்கு நாங்கள் ஒரு காரணமாக பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் ஸ்பெயினுடைய இந்த நிலைப்பாடு அதாவது நாளடைவில் இறுக்கமடைவதை தான் நாங்கள் காணணும். அதாவது ஆரம்பத்தில் நாங்கள் எங்களோட அதாவது தளங்களை நாங்கள் பயன்படுத்த அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னது. பிறகு ஸ்பெயினில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய இந்த இராணுவ தளபாடங்கள், ஏனைய சொத்துக்களை எல்லாம் அங்கிருந்து அகற்றும்படியும் ஸ்பெயின் அமெரிக்காவை வேண்டிக் கொண்டதாகவும் அதன் நிமித்தம் அமெரிக்கா அங்கிருந்து அனைத்தையும் அகற்றிவிட்டதாகவும் சொல்லப்படுகின்றது. இப்போ அந்த வகையில் சர்வதேச அரசியலில் அதாவது பலசாலி, பொருளாதார ரீதியிலும் இராணுவ ரீதியிலும் யார் பவர்ஃபுல், யார் பலசாலியோ அவர் என்ன செய்தாலும், எவ்வளவுதான் சட்டவிரோதமான சர்வதேச சட்டத்தை மீறுகின்ற வகையில் செயற்பாடுகளை மேற்கொண்டாலும் அது அந்த நாட்டுக்கு அந்த லெஜிட்டிமேசின்னு சொல்லுகின்ற சட்டபூர்வ தன்மையை அது பெற்றுக் கொடுக்கின்றது. உங்களுடைய கற்கை நெறியை பொறுத்தவரையில் அல்லது உங்களுடைய அனுபவத்தை பொறுத்தவரையில் ஈரான் எந்த அளவுக்கு இதனை சமாளிக்க போகிறது, எந்த அளவுக்கு தாக்கு பிடிக்க முடியும்? ஈரானை பொறுத்தவரையில் அதாவது சோஷியல் மீடியாவில் நான் அதாவது காண கிடைத்தது தான் என்று சொன்னால், இப்போ ஈரான் வந்து அதாவது இப்போ நாங்கள் பார்க்கின்றோம், இப்போ அமெரிக்கா ஏற்கனவே ரெஜிம் சேஞ்சுன்னு சொல்கிறது ஒரு திட்டம் அல்லது ஒரு அணுகுமுறை கொண்டிருக்கிறது, அல்லது ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லலாம். அதாவது தனக்கு பிடிக்காத அல்லது தன்னோடு ஒத்துழைக்காத அந்த நாடுகளின் அரசாங்கத்தை கவிழ்க்கிறது. அது எவ்வளவுதான் மக்களால் அதாவது சட்டபூர்வமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் அமெரிக்காவுக்கு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அமெரிக்கா ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கவிழ்த்து விடும். இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்குறோம் லிபியாவின் கடாஃபி அரசாங்கம், அதே போல் ஈராக்கின் சதாம் ஹுசைன், அப்படி நாங்கள் அந்த பட்டியல் வந்து நின்று கொண்டே போகின்றது. ஆனால் நாங்கள் பார்க்கின்றோம் ஈரானை பொறுத்தவரையில் அதனுடைய அதாவது ஈரான் வந்து வித்தியாசமானது. எந்த வகையில்னு சொன்னால், இப்போ ஈரான் வந்து நிலப்பரப்பிலும் பாரிய ஒரு நாடு, கிட்டத்தட்ட ஈராக்கை விடவும் 2-3 மடங்கு அதிகம் நிலப்பரப்பை கொண்டது. அதை விடவும் நாங்கள் பார்க்கணும் கிட்டத்தட்ட 9 கோடி மக்களை கொண்டது, மக்கள் தொகை. இது போக நாங்கள் பார்க்கின்றோம் இப்போ ஈரான் வந்து கடந்த கிட்டத்தட்ட 30-40 வருடங்களாக இந்த சர்வதேச பொருளாதார தடையை எதிர்நோக்கி வருகின்ற ஒரு நாடு. அண்மை காலத்தில் கூட நாங்கள் பார்க்கின்ற இந்த யுத்தம் ஏற்படுவதற்கு சற்று முன்னதாக அமெரிக்கா திட்டமிட்டு ஈரானில் வந்து இந்த அதாவது விலைவாசி ஏற்றத்தை அங்கு செய்தது. அதாவது $க்கான ஈரானுடைய நாணயத்தின் பெறுமதி வந்து 10 மடங்கு அதிகரித்தது. அப்போ அப்படியான அந்த அதாவது திட்டங்களை தீட்டி ஈரானில் வந்து ஒரு என்ன சொல்வது, ஆட்சி கவிழ்ப்பை அல்லது ஒரு அரசியல் தன்மையின்மையை
ஏற்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இருந்தும் ஈரான் வந்து அதை அடுத்து தான் நாங்கள் ஈரானில் உள்நாட்டு கிளர்ச்சி ஏற்பட்டது. உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட அதில் சொல்லப்பட்டது சொந்த நாட்டு மக்களையே இந்த ஆயத்துல்லா இது அரசாங்கம் கொன்று குவித்தது என்று சொல்லி, அது எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள் என்ற அந்த விடயம் எங்களுக்கு சரியாக தெரியாது. இப்போ அதில் கூட என்ன செய்கின்றது, அந்த ஆட்சி தப்பி பிழைக்கின்றது. நினைக்கிறேன் இப்பொழுது இந்த அயத்துல்லா கொமேனியின் அடுத்த வாரிசு வரக்கூடாது என்பதில் அமெரிக்கா முக்கிய கவனம் செலுத்துகிறது. குறிப்பாக அவர்கள் அடுத்த வாரிசை தெரிவு செய்யக்கூடாது என்பதற்காக இவர்கள் அடிக்கடி தாக்குதலை நடத்துகிறார்கள். அதாவது நீங்கள் சொல்கிற அந்த அரசாட்சி மாற வேண்டும் என்பதற்காக. அந்த மீண்டும் அயத்துல்லா கொமேனியின் மகனோ அல்லது அவருடைய வாரிசோ இது ஆட்சிக்கு வருமாக இருந்தால் ஈரான் அந்த கடும் போக்கை தொடர்ந்து கொண்டிருக்கும் என்பதுதான் அமெரிக்காவின் எண்ணமாக இருக்கலாம். ஆமாம், ட்ரம்ப் சொல்கிறாரு என்றால் ஈரானில் அடுத்து, அதாவது தனக்கு பிடிக்காத யார் ஆட்சிக்கு வந்தாலும், அதாவது இப்போ இறந்த அலி கொமைனியினுடைய அந்த இடத்துக்கு, அதாவது ஆன்மீக தலைவர் அந்த சுப்ரீம் லீடர்னு சொல்கிற அந்த பதவிக்கு தனக்கு தன்னுடைய என்ன சொல்வது, அதாவது ஒப்புதல் இல்லாமல் அல்லது தனக்கு பிடிக்காத யார் வந்தாலும் அவர்கள் அங்கே நீடிக்க முடியாது. அப்போ நீடிக்கக்கூடிய ஒரு தலைவர் அங்கே வரணும்னு சொன்னால் அது நான் தெரிவு செய்கின்ற ஒரு தலைவராகத்தான் அது இருக்க வேண்டும். அப்போ தான் ஈரானில் வந்து அந்த அதாவது அந்த ஆட்சி வந்து சீராக இடம்பெறும் அப்படின்னு. ஆனால் இப்போ இங்கே இருக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த நீங்கள் கேட்டது போல் இந்த யுத்தம் வந்து எவ்வளோ காலத்துக்கு தொடரும் நீடிக்கும்னு சொல்லி, இப்போ நான் அவதானித்ததன்படி இப்போ ஈரான் வந்து சொல்லுது தனக்கிட்ட கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஏவுகணைகள் இருக்குதுன்னு சொல்லி, அதாவது பலதரப்பட்ட ஏவுகணைகள், க்ரூஸ் மிசைல், சூப்பர்சோனிக், ஹைப்பர்சோனிக், ஐசிபிஎம்னு சொல்லுகின்ற அந்த கண்டமிட்டு கண்டமாயிர ஏவுகணைகள்னு சொல்லி கிட்டத்தட்ட 2.5 லட்சம் ஏவுகணைகள் தன்னிட்ட இருக்குன்னு சொல்லி, ஒரு நாளைக்கு இப்போதைக்கு இந்த யுத்தம் ஏற்பட்டதை தொடர்ந்து ஒரு நாளைக்கு 600க்கும் 800க்கும் இடைப்பட்ட ஏவுகணைகளை தான் இஸ்ரேலுக்கும் ஏனைய அரபு நாடுகளுக்கும் எதிராக தான் வீசுவதாக. அப்போது அந்த ஈரானுடைய கணக்குப்படி இன்னும் 5 வருடங்களுக்கு இதே கணக்கில் நாளாந்தம் 600-800 ஏவுகணைகள்னு சொல்லி இன்னும் 5 வருடத்துக்கு தனக்கு இந்த யுத்தத்தை கொண்டு செல்ல முடியும். அதுக்கான அந்த திறன் ஆற்றல் தன்னிடம் இருப்பதாக. அது வரைக்கும் அந்த நாட்டின் பொருளாதாரம் அதை பார்க்கிற போது வித்தியாசம். அதே நேரம் அமெரிக்கா இன்னொரு வியூகம் வகுத்திருக்கின்றது. உங்களுக்கு தெரியும் இந்த குர்திஷ் இனத்தவர்கள் சொல்லி, இப்போ அவர்கள் வந்து ஈரான், ஈராக், சிரியா, துருக்கி ஆகிய இந்த நாடுகளின் அந்த எல்லைகளை ஒட்டி தான் இவங்க வாழ்கிறாங்க. சரிவா, இப்போ இவங்க வந்து குர்திஸ்தான் சொல்கிற ஒரு தனியான தங்களுடைய அந்த ஒரு செப்பரேட் தனியான ஒரு நாட்டை உருவாக்க வேண்டும்னு சொல்லி நீண்ட காலமாக அவங்களும் போராடி வராங்க. இப்போ இவங்களை அதாவது இப்போ ஈரான் பகுதியில் வாழ்கின்ற ஈராக் பகுதியில் வாழ்கின்ற அந்த குர்திஷ் இனத்தவர்கள் அவங்களுக்குள்ள அந்த ஆர்மி அவங்களோட இது இல்லாமல் இருக்கின்றது. இப்போ இலங்கையில் இப்போ எல்டிடி இருந்தது போல் இப்போ அவங்கள கைக்குள்ளே போட்டு அவங்கள ஈரான் இந்த இதுக்கு எதிராக தூண்டி விடுறது. நீங்கள் உங்களோட பக்கத்தால் நீங்கள் இதை இராணுவ ரீதியான தாக்குதலை நீங்கள் ஆரம்பித்தால் ஈரான்ட அந்த அதாவது இஸ்ரேல் மற்றும் இனி அரபு நாடுகள் மீது ஈரான் அந்த கவனம் இப்போ முழுசாக திரும்பி இருக்குது. அப்போ அந்த கவனத்தை கலைக்கிறதுன்னு சொன்னார், திசை திருப்புன்னு சொன்னால் மறுபக்கத்தால் இவங்களை குர்திஷ் அவங்கள கவனச்சிதறல் செய்ய வேண்டும் என்பது நினைக்கிறேன். இந்த நீங்கள் சொல்லபடி 5 ஆண்டுகளுக்கு ஈரான் இதே பொருளாதார ரீதியில் இருந்து கொண்டு செய்யப்படுமா இருந்தால் நிச்சயமாக 5 ஆண்டுகள் கொண்டு செல்லலாம். தற்போது இலங்கையை பொறுத்தவரையில் இந்த யுத்தம் தற்போது வளைகுடாவில் நிற்கவில்லை, மத்திய கிழக்கு நாடுகளில் நிற்கவில்லை, தற்போது இலங்கைக்கு வந்திருக்கிறது. உங்களுக்கு தெரியும் 2-3 நாட்களுக்கு முன்னர் இலங்கையின் கடற்பரப்புக்கு அப்பால் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலால் ஈரானிய போர்க்கப்பல் நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு இலங்கை அரசாங்கம் இதனை எவ்வாறு கையாண்டிருக்கிற விதம் சரியா, அல்லது இலங்கை அரசாங்கத்துக்கு இந்த அளவு தான் செல்லக்கூடியதாக இருந்திருக்குமா? இந்த விடயத்தில் நான் நினைக்கிறேன் இது ஒரு இலங்கைக்குள்ளேயும் பிராந்தியத்திலையும், அதாவது தென்னாசியா என்ற அந்த பிராந்தியத்திலும் இது ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அதாவது ஒரு சர்ச்சையாக இது இன்று மாறி இருக்கின்றது. இப்போ இதில் நான் நினைக்கிறேன் இப்போ இலங்கையை விடவும் நான் நினைக்கிறேன் இந்தியாவுக்கு தான் ஒரு பெரிய ஒரு பொறுப்பு அல்லது அந்த பொறுப்பு கூறுகின்ற அந்த இது இந்தியாவுக்கு தான் கூடுதலாக. என்று சொன்னால் இந்தியாவில் இடம்பெற்ற அந்த கடற்படை அந்த பயிற்சி அந்த செயலமர்வுக்கு கலந்து கொள்ள வந்த ஒரு அதாவது கப்பல் தான் இந்த ஈரானிய கப்பல். அதே பயிற்சி செயலமர்வில் அமெரிக்க கடற்படை கப்பலும் வந்திருக்கின்றது. ஆனால் ஈரான் கடற்படை கப்பல் அதில் அந்த செயலமர்வில் பங்கேற்கின்றது என்று தெரிஞ்ச உடனே அமெரிக்கா வந்து கடற்படை வந்து தங்களை வந்து விலக்கி கொள்கிறாங்க, வாபஸ் வாங்கி கொள்கிறாங்க. இப்போ அந்த வாபஸ் வாங்கி கொண்டது இந்த ஈரான் கடற்படை அந்த கப்பலை வந்து என்ன சரி செய்ய வேண்டும் என்ற ஒரு அந்த நோக்கம் அல்லது திட்டத்தை அவர்கள் வைத்துக்கொண்டு தான் அவ்வாறு அதில் அந்த செயலமர்வில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் அவர்கள் அதிலிருந்து வாபஸ் வாங்கினார்கள் என்ற ஒரு
சொல்லுவாங்க அந்த கான்ஸ்பைரசி தியரின்னு சொல்லி, அதாவது சதி கோட்பாடு ஒன்று கூறுகின்றது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. ஆனால் இப்போ இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது இலங்கை கடற்பரப்பில். இப்போ இந்தியா சொல்லுது என்னென்னு சொன்னால், இந்த சம்பவம் இடம்பெற்றது இந்திய கடற்பரப்பில் இல்லை, சர்வதேச கடற்பரப்பு. அதால் இந்தியாவுக்கு அது தொடர்பில், இந்த சம்பவம் தொடர்பில் பொறுப்பு கூறலான்னு சொல்லி. ஆனால் இப்போ இது இலங்கையின், அதாவது காலி அண்மித்த கடற்பரப்பில் அந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றன. அப்போ இலங்கைக்கு ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அதாவது சர்வதேச சட்டத்தின் பிரகாரம் இலங்கையை வந்து யாரும் அதாவது கேள்விக்கு உட்படுத்த முடியாது. அதாவது இலங்கை வந்து இப்போ அன்க்ளோஸ்ன்னு சொல்லுகின்ற ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தினுடைய அந்த கடல்சார் அந்த ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்ட ஒரு நாடு. அமெரிக்கா கைச்சாத்திடவில்லை. இருந்தாலும் மனிதாபிமான அடிப்படையில் தான் இலங்கைன்னு செய்யலாம். இந்த ஈரான் கடற்படை கப்பலுக்கு ஏற்பட்ட அந்த விபத்து சம்பவம் தொடர்பில் ஏதாவது செய்யலாமே தவிர வேறு எந்த ஒரு, அதாவது சட்டத்துக்கு, சர்வதேச சட்டத்துக்கோ அல்லது இலங்கை உள்நாட்டு சட்டத்துக்கு கட்டுப்பட்ட இலங்கை எதுவும் அதாவது செய்ய வேண்டும், கட்டாயம் செய்ய வேண்டும் என்ற ஒரு தேவைப்பாடு இல்லை. ஆனால் இப்போ ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார், நாங்கள் எல்லாவற்றையும் விடவும் நாங்கள் மனிதாபிமானத்தை தான் நம்ப வண்ணா நாங்கள் கருதுகிறோம். இப்போ அதனால தான் நாங்கள் ஈரான் அந்த அதாவது கடற்படை கப்பலுக்கு நாங்கள் அந்த உதவி வழங்கினாலும் அந்த சொல்லப்படுகின்றது, அதாவது அவர்கள் அந்த உதவி கோரி அவர்கள் 11 மணித்தியாலம் கழித்ததன் பிற்பாடு தான் அதுக்குரிய ₹10,000 இலங்கை அரசு வழங்கியதுன்னு சொல்லி. அது எந்த அளவுக்கு அது உண்மையை தெரியாது. இதெல்லாம் என்ன சொல்வது, உள்ளரங்கமான விஷயம் நினைக்கிறேன். அதாவது இந்த அணிசேரா கொள்கையை தான் நாங்கள் கடைபிடிக்கிறோம் என்று சொல்கிறேன். உங்களை பொறுத்தவரையில் நினைக்கிறேன் இந்த அணிசேரா கொள்கை ஒரு காலத்தில் இருந்தது. என்றாலும் தற்போது இருக்கிற நிலைமையில் இந்த அணிசேரா கொள்கை எந்த அளவுக்கு சாத்தியமானது? நீங்கள் சொல்கிறபடி அணிசேரா கொள்கை ஒன்று இருக்கிறதா? அணிசேராமல் ஒரு நாடு தனித்து இயங்கக்கூடியதாக இருக்குமா? தனித்து கொள்கைகளை வகுக்கக்கூடியமாக இருக்குமா? அணிசேரா கொள்கை என்பது இந்த நாங்கள் பார்க்குறோம், அது அதாவது இப்போ இலங்கை நாங்கள் பார்க்குறோம் சர்வதேச அளவில், குறிப்பாக வந்து இப்போ இந்த 3ஆம் உலக நாடுகள் என்று சொல்கிறது, கிட்டத்தட்ட இப்போ 140க்கும் மேற்பட்ட நாடுகள் நாங்கள் பார்க்கின்றோம் 3ஆம் உலக நாடுகள். அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகளும் அல்ல, அதே நேரம் ஏற்கனவே ஆரம்பத்தில் இருந்தது போன்ற அந்த சோசியலிச கம்யூனிச நாடுகளும் அல்ல, இந்த இரண்டுக்கும் இடைப்பட்ட நாடுகள். அதுதான் நாங்கள் அந்த 3ஆம் உலக நாடுகள் சொல்லுவோம். மேற்கு உலகம், கிழக்கு உலகம், இது ரெண்டும் தவிர அந்த இடையில் இருக்கிற நாடுகள். அப்போ இந்த நாடுகள் தான் நாங்கள் பார்க்கணும் அணிசேரா இயக்கம் என்ற ஒன்றை இவை அதாவது உருவாக்கி இருந்தன 1961. அந்த பனிப்போர் கெடுபிடி யுத்தம் முடிவடைந்ததை அடுத்து இந்த இயக்கம், இந்த அணிசேரா கொள்கை என்று சொல்கிறது சர்வதேச உறவுகளில் அல்லது சர்வதேச அரசியலில் வந்து செல்வாக்கு இழந்த ஒன்றாக அது மாறிவிட்டது. அப்போ அந்த செல்வாக்கு பெற்றிருந்த அந்த காலத்தில் நாங்கள் பார்க்கின்றோம் இலங்கை ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் சர்வதேச ரீதியில் அறியப்படுவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு 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 தளமாக அல்லது அரங்காக இருந்தது இந்த அணிசேரா இயக்கம்னு சொல்வது. குறிப்பாக நாங்கள் பார்க்கோம் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கனுடைய காலத்தில் இலங்கை வந்து இந்த அணிசேரா இயக்கத்தை வந்து பற்றுறுதியுடன் அது பின்பற்றியது. எந்த அளவுக்குன்னு சொன்னால், இப்போ அந்த பனிப்போர் வந்து தென்னாசியா அந்த இந்து சமுத்திர பிராந்தியத்துக்குள்ளே பரவலடைந்ததை தொடர்ந்து ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கா அப்போதைய பிரதமராக இருந்தவர் ஐக்கிய நாடு ஸ்தாபனத்தின் பொதுச்சபையில் ஒரு பிரேரணை முன்மொழிகின்றார் என்று சொன்னால், இந்து சமுத்திரத்தை வந்து ஒரு அணுவாயுதமற்ற ஒரு வலயமாக பிரகடனம் செய்ய வேண்டும். அப்போது ஒரு சிறிய நாட்டினுடைய தலைவர் முன்வைத்த கோரிக்கையை அங்கு ஏகமனதாக எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி ஒரு என்னென்னு சொல்வது, ஒரு ஒரு மிகவும் முக்கியமான ஒரு யோசனையை இந்த அதாவது இலங்கை முன்வைத்தது என்று சொல்லி. அப்போ நாங்கள் பார்க்கின்றோம் அணிசேரா அந்த கொள்கைன்னு சொல்கிறது இந்த பனிப்போர் இடம்பெற்ற காலத்தில் இலங்கை போன்ற அந்த அதாவது சிறிய நாடுகள், நடுத்தர அரசுகளுக்கு மிகவும் அதாவது முக்கியமாக இருந்தது. அவற்றினுடைய அந்த செல்வாக்கை சர்வதேச அரசியல், சர்வதேச விவகாரங்களில் கொண்டிருப்பதற்கு. இப்போ பனிப்போர் முடிவந்ததன் பிற்பாடு நாங்கள் பார்க்குறோம் அணிசேரா கொள்கை என்பது பெருசாக யாரும் அதை பற்றி அதாவது அதை முக்கியத்துவம் கொடுத்து பேசல. இருந்தாலும் நாங்கள் பார்க்கின்றோம் தென்னாசியா மற்றும் இந்து சமுத்திரத்தில் இப்போ இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில் இடம்பெறுகின்ற இந்த அதிகார போட் நாங்கள் பார்க்குறோம். மீண்டும் இந்த அணிசேரா கொள்கை என்பது இலங்கை போன்ற அரசுகள் பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு தேவை அல்லது நிர்பந்தத்தை ஏற்படுத்துகின்றது. ஆனாலும் நாங்கள் பார்க்கணும் அணிசேரா இயக்கம்னு சொல்கிறது அது அடிப்படையில் ஒரு என்ன சொல்வது, அந்த பெசிவான ஒன்று. அதாவது இப்போ நாங்கள் வந்து எதையுமே வந்து நாங்கள் அந்த என்ன சொல்வது ஆணித்தரமாக ஒரு ஆக்டிவாக நாங்கள் எதையும் செய்ய மாட்டோம். நாங்கள் சும்மா நாங்கள் நடுநிலைமை அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உங்களோட அந்த பிரச்சனையில், உங்களோட அந்த அதிகார போட்டியில் நாங்கள் வந்து நடுநிலைமை பண்ணுகின்றோம்னு சொல்லி அந்த ஒதுங்கி கொள்வது.
அப்போ அப்படியான அந்த கொள்கை வந்து இப்போ இருக்கிற இலங்கையினுடைய பொருளாதார தேவைகள் இது போன்ற அந்த தேவைகளை நிறைவு செய்வதற்கு எந்த அளவுக்கு அது உதவி செய்யும்னு சொல்லி பார்த்தால் அது இல்லை. 14 நாங்கள் பார்க்குறோம். இப்போ இலங்கை குறிப்பாக ரணில் விக்ரமசிங்க அந்த இடைக்கால அரசாங்கத்தை அவர் நடாத்திய அந்த காலகட்டத்தில் நாங்கள் பார்க்குறோம். கோட்டபாய ராஜபக்ச பதவியிலிருந்து அகற்றப்பட்டதன் பிற்பாடு இந்த நொன் அலைன்மெண்ட், அதாவது அணிசேரா கொள்கை என்பதை அவர் கொஞ்சம் சற்று ஓரமாக்கிவிட்டு அதற்கு பதிலாக இந்த மல்டி அலைன்மெண்ட் சொல்லுகின்ற பல் அணி சேர்வு கொள்கை என்பதை தான் அவர் பின்பற்றினார். அதாவது ஒரே நேரத்தில் இந்தியாவுடனும் நல்லம், அதாவது சுருக்கமாக சொல்ல போனால் அது என்னென்னு சொன்னால் எல்லோருடனும் நட்பு, யாருடனும் பகைமை இல்லை. ஆனால் அதே நேரம் அந்த நட்புன்னு சொல்கிறது சும்மா அதாவது வாய்ப்பேச்சுக்கு சொல்லிட்டு இருக்கிறதில்ல. அந்த நாங்கள் எந்தெந்த நாடுகளோடு நாங்கள் உறவுகளை பேணுறோமோ அவங்களோட முடிந்த அளவு நாங்கள் அந்த ஈடுபாடு காட்டுறது. இப்போ இந்தியாவுடன் ஈடுபாடு காட்டுவோம், சீனாவுடன் ஈடுபாடு காட்டுவோம், ஜப்பானுடனும் ஈடுபாடு காட்டுவோம், அதே போல் அமெரிக்கா, ஐரோப்பிய ஒன்றியம்னு சொல்லி. அப்போது இவ்வாறு நாங்கள் எல்லா நாடுகளுடனும் ஒரே நேரத்தில் நாங்கள் நட்புறவோடு நாங்கள் செயற்படுற நேரம் எங்களுக்கு நன்மைகள் அதிகம். இதுதான் இப்போ நான் நினைக்கிறேன் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் அவ்வாறான ஒரு வெளிநாட்டு கொள்கையை முன்னெடுப்பது போன்றுதான் தென்படுகின்றது. என்று சொன்னால் இப்போ இருக்கிற அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லோரும் எதிர்பார்த்தது சீனாவுடன் தான் கூடுதலாக நெருக்கம் காட்டுவாங்க. ஆனால் இந்த அரசாங்கம், அதாவது ஜனாதிபதியினுடைய முதலாவது உத்தியோக விஜயமே இந்தியாவுக்கு தான். நிச்சயமாக நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சியிலே பல விடயங்கள் கதைக்கப்பட்டன. பெரும்பாலும் இந்த வளைகுடா யுத்தம், அது ஈரானுக்கு எதிரான யுத்தம், அந்த யுத்தம் தற்போது இலங்கை வரையில் வந்து சேர்ந்திருக்கிறது. இது இந்தியாவுக்கும் சென்றிருக்கிறது நீங்கள் சொல்கின்றபடி. எனவே இது இன்னும் பரவக்கூடும். அதே போல் ஈரான் இன்னும் 5 வருடங்களுக்கு இந்த யுத்தத்தை கொண்டு செல்ல முடியும் என்று சொல்கிறது. அதற்குள் அங்கு வேறு வேறு மாற்றங்கள் அமெரிக்கா என்ன செய்ய முடியும் என்றெல்லாம். எனவே இந்த 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 யுத்தத்தை அல்லது இந்த திட்டத்தை அல்லது இந்த நடைமுறையை யாராலும் மாற்ற முடியாது என்ற அளவில் தான் இருக்கிறது. அதேபோல நீங்கள் சொல்கிறபடி பலமுள்ளவர் தற்போது ஆட்சியிலிருந்து நடத்துகின்ற யுத்தமாக இருக்கிறது. எனவே நான் நினைக்கிறேன் இந்த யுத்தம் நிச்சயமாக இயற்கை நீதியின் அடிப்படையில் தான் இந்த யுத்தத்துக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்பதுதான் அனைவரும் எதிர்பார்க்கிறது. பெரும்பாலும் எல்லோரும் இந்த சொல்வார்கள், அதாவது மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா அல்லது இஸ்ரேல் நடத்துகின்ற தாக்குதல்கள், ஈரானுக்கு எதிராக நடத்துகின்ற தாக்குதல்கள் வெளியே வருகின்றன. ஆனால் ஈரான் செய்கின்ற விடயங்கள் வெளியில் வருவதில்லை. இதற்கு காரணம் உண்மையாக இங்கே இருக்கின்ற அந்த ஊடகங்கள் கூட இன்று மேற்கத்திய சார்பு ஊடகங்களாக இருக்கிறதுனால் உண்மையாக இங்கே இருக்கிற நிலைமை நான் சொல்கிறேன். அதாவது இஸ்லாமிய சமூகத்துக்கு மத்தியில் இருக்கிற ஒரு கரிசனை அந்த இருக்கிறது. அது ஏன் ஈரான் செய்கின்ற விடயங்கள் வெளியில் வருவதில்லை என்பது இதற்கு ஒரு காரணம் மேற்கத்திய ஊடகங்களை சார்ந்திருக்கிற விடயம். எனவே நான் நினைக்கிறேன் இந்த இவ்வாறான விடயங்கள் நாங்கள் எதிர்காய்த்திருக்கிறோம். நிச்சயமாக இந்த யுத்தம் நிறைவுக்கு வர வேண்டும். ஈரான் தனிமைப்படுத்தப்பட்டு விடக்கூடாது இஸ்லாமிய உலகிலிருந்து. அங்கு ஒரு இறுக்கமான கொள்கை இருக்கிறது. எனவே இந்த யுத்தம் விரைவில் நிறைவு பெற வேண்டும். அங்குள்ள மக்கள் பலிக்கடாக்களாக ஆக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த நிகழ்ச்சியின் இறுதியாக இருக்கிறது. நன்றி உங்களுடைய வருகைக்கு, உங்களுடைய கருத்துக்களுக்கு. நன்றி இந்திரஜித். மீண்டும் என்னை இங்கு அழைத்து இந்த சந்தர்ப்பத்தை வாய்ப்பை வழங்கி என்னுடைய கருத்துக்களை அதாவது உங்களுடன் பகிர்ந்து கொண்டு அதனூடாக உங்களுடைய நேர்கள் சூரியன் எஃப்எம்மின் நேயர்களுக்கும் இந்த கருத்துக்கள் போய் சேரும் என்று சொல்லி நான் நம்புகின்றேன். ஓகே, நன்றி. நன்றி சூரியன் சொந்தங்களே. இத்துடன் இந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். ஈரான் யுத்தம், ஈரானுக்கு எதிரான யுத்தம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறது, அதன் போக்கு எவ்வாறு இருக்கும் என்பதை பற்றி இன்று ஆராய்ந்திருக்கிறோம். தயாரிப்பாளர் ராகுலுடன் விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் நாங்கள் சந்திப்போம்.